நீங்கள் எந்த சிஇஓ கூட கனெக்ட் ஆகணுமோ அவங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை ஃப்ரீயாகவே எடுக்க முடியும். லிங்க்டின்ல there is a tool called நான் அது ப்ரிடாமினெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். What is the feasible charge a beginner should do? Eventually you can charge 1, 2, 3, 4 lakhs வரைக்கும்லாம் எனக்கு ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். அது வரைக்கும்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. நான் 11 வருஷமாக இந்த ஃபீல்டில் எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கேன். There are multiple ways to get clients. Just run ads. பட் ரிசல்ட் இருந்துச்சுன்னா people are willing to pay. அப்படி பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்கணும். இதை நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். ஆட்டோமேட் பண்ண முடியும். நிறைய டூல்ஸ் இருக்குது. மேக், N8N, JPR. நீங்கள் யூ கேன் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். லைஃப் ஹேப்பன்ஸ் அட் இட்ஸ் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஹியூமன் பீயிங்ஸ் காம்ப்ளிகேட்டட். We are happy to welcome Mr. Dharnidharan, as we call the popularly known Gen Z population. It's like very hesitant in going and asking something. இதில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. Posting content on social media for business is the most important aspect for people who are getting in today. அப்படி இருந்தால் நான் ஏன் டெய்லி உட்காந்து கான்டென்ட் போட்டுட்ருக்கணும்? டெய்லி கான்டென்ட் போட வேண்டிய அவசியம் இருக்கா? ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ஒன்லி டூயிங் கான்டென்ட். நம்மளுக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்களா, நம்ம சூப்பரு அப்படின்னு. அதை பாதி ஃபேக் ஐடி. யாரு கூட சண்டை போடுறாங்க? அப்படி ஒரு கெத்து எனக்கு தேவையில்லை. நீங்களா இருக்குது, வேறு யாருக்காகவும் நடிக்க தேவையில்லை, மாற தேவையில்லை அப்படின்னா அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். பீப்புள் வில் ஆல்வேஸ் ஜட்ஜ் யூ லைக் இட் ஆர் நாட். ஜென்யூனாக ஒன்று கேட்குறேன். இங்கே இந்த பாட்காஸ்ட் பார்த்துருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிற வேண்டிய கேள்வி. I also went through a mental breakdown. நம்மளை எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரே பார்வையிலே அவங்க பார்த்துருப்பாங்க. இது அப்படியே வச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் செஞ்சது தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பேசிக்லி நாட் டூ இட் லைக் திஸ். தர்ணியை பற்றி பரத் என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கான் அப்படிங்கிறது பரத்தோட பிரச்சனை. இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். சார் வணக்கம். பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்கள். ஸோ திஸ் இஸ் எபிசோட் 4 ஆஃப் த பில்ட் வித் பரத் பாட்காஸ்ட். மோர் அண்ட் மோர் டேஸ் கமிங் அண்ட் going, so we have been developing very exciting podcasts. I think it is not just only impacted the people watching here or in present in our set or just இதை பார்க்க போகிறவங்க மட்டும் இல்லை. It has impacted me a lot. And once again I want to address the notion of this particular podcast. நான் இதை எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, just like that ஒரு பாட்காஸ்ட் பண்ணுன்றதுல தான் தாண்டி ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ். நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. when you see people in a very high achieved category of different fields, they use very technical jargons and ஒரு சில விஷயங்கள் டைரக்ட் ஆக்சஸ் இருக்காது பீப்புளுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நார்மல் பீப்புளுக்கு எளிமையாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது அந்த பாட்காஸ்ட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால தான் ஐ ஸ்டிக் டு வித் வெரி லிமிட்டட் கெஸ்ட். அண்ட் இன்னைக்கு அந்த மாதிரி நம்மளோட இருக்கிறது, he is the founder and CEO of Social Eagle, and he has been into the industry for almost 21 years and almost Chennai 18 வருஷம் ஆச்சு. and இன்னைக்கு அவர் எனிபடி 18 வயசில் சென்னை வந்தீங்களா? ஸோ சென்னைக்கு 18 வயசில் இன்னைக்கு சென்னை ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி இன்னைக்கு ஐ திங்க் சென்னையில் உங்களோட இந்த ஃபீல்டில் பேசிக்காக இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நாங்களே எஜுடெக்லாம் ஆட் ரன் பண்ணுவோம். அப்போது தரணிதரன் கூட பேசியிருக்கேன், அவரோட கம்யூனிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டெல் மீ. ஸோ எவ்ரிவேர் யூ ரீச்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் நீங்கள் கான்டென்ட் போட்டு வைரல் ஆனீங்கன்றதெல்லாம் தாண்டி எவ்ரி பர்சன் நோஸ் யூ பர்சனலி. அண்ட் அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட யூ ஹாவ் having 40,000 plus people in your community and you have impacted thousands and thousands of people. And at the same time, the 21DC community, it has been a sensation recently. So yeah, we are happy to welcome Mr. Dharnidharan, a very esteemed guest for me because I personally relate with him a lot, sir. So let's go ahead. Super happy to be here. Thank you, sir. Thank you. And now, before getting very deep into the podcast, I want to first understand, sir, இப்போ நீங்கள் I think 18 இயர்ஸில் சென்னை வந்திருக்கீங்க for the college and அங்கேருந்து 25 years ஆயிடுச்சு. So you would have been a boy from a second tier or third tier town who wanted to have a lot of explorations inside. இப்போது இதை பார்க்குற நிறைய ஆடியன்ஸும் வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வேறு கான்ஸ்டியூன்சிஸ்லேருந்து இருப்பாங்க. ஸோ இப்போது
மேஜராக வந்து ஒரு 3 ஸ்டெப்பாக நான் மேஜராக பிரிப்பேன். ஒன்று வந்து த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் சம்திங் மைட் ஹேப்பன், அண்ட் செகண்ட் ஸ்டெப் வி சி எ செட்பேக், and then the third and final step, which is where we see huge failure, and then fourth step we just start growing அப்படின்னு சொல்லிட்டு I always see. ஸோ இது பார்க்கும்போது நிறைய பேர் வந்து they are stuck with the fear of something might happen bad. ஸோ அப்போது ஒரு மூவின் ஆகிறதோ, ஒரு புது இடத்துக்கு வரதோ, இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஐ திங்க் வாட் இஸ் த ஏரியா யூ ஸ்டார்டட், அதாவது வந்து இப்போ ஒரு 18 வயசில் சென்னை வந்த தரணிதரன் கிட்ட இப்போ 43 வயசாக இருக்குது தரணிதரன் வந்து பேசுகிறார் அப்படின்னா, வாட் வில் பி த ஃபஸ்ட் இன்டென்ட் யூ கிவ் ஃபார் தட் பாய் ஸோ தட் ஹீ ஹேஸ் தட், அந்த தைரியத்தை அவர் வளர்த்துக்கிறாரு இங்கே வரத்துக்கும் இதெல்லாமே பண்ணுறதுக்கும். யூ கிவ் அ மோர் ஸோ தட் இன்னைக்கு இட் இஸ் மோர் பிகர். லைக் இன்னைக்கு உங்களோட சக்ஸஸாக இருக்கட்டும் எல்லாமே இட் ஹஸ் பீன் வெரி பிகர். இப்போது நீங்கள் போய் அந்த பையன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அது கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் இன்னும் பிகராகவும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக நான் அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன். சின்ன வயசுலலாம் வந்து நிறைய பயம் இருந்துச்சு. பயம் வந்து என்ன அப்படின்னா 2 விதமாக இருக்கும். தி ஃபியர் ஆஃப் அன்னோன், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது ஃபியர் ஆஃப் அன்னோன். இன்னொன்று ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். 3வது ஒரு பெரிய பயம் இருக்குது, ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். ஓகே, சின்ன வயசில் வந்து நான் நிறைய இடத்துல அது சொல்லியிருக்கேன். நிறைய கடன் இருந்தனால ஒரு மாதிரி அந்த ஏரியாவே, நான் இருந்த ஏரியாவில் வந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா எங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னு தெரியும். ஸோ வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கே ஒரு கூச்சமாக இருக்கும். ஓகே, சில நேரங்களில் வந்து இவங்க ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். இது வந்து அப்படியே வச்சு 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 ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் அந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, பீப்புள் வில் ஆல்வேஸ் ஜட்ஜ் யூ லைக் இட் ஆர் நாட். ஒரு கதை ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, அந்த கழுதை கதை ஒன்று இருக்குது ஆக்சுவலி. ஒரு பெரிய தாத்தா, ஒரு வயசான தாத்தா ஒருத்தர், அவரோட பேரன் ஒரு சின்ன பையன், அவனை கூப்பிட்டுட்டு கழுதையை கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஊர் போனப்போ கழுதையை வச்சுருக்காரு, தாத்தாவும் பையன் நடந்து போகிறாங்க, யாராவது மேலே ஏறி போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கே வெட்டி அட்டி கடையில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கவங்க. அதை சீரியஸாக அந்த தாத்தா கேட்டுட்டு, சரி பேரனை ஏற்றி விடுவோம், அவன் தான் சின்ன பையன், அதனால் வந்து பேரனை ஏற்றி கழுதையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரனை கழுதையில் ஏற்றி விட்டு அடுத்த ஊருக்கு போகிறப்ப அங்கே இருக்கிறவங்க, பேரனுக்கு அறிவு இருக்கா, பெரியவரை வந்து நடக்க விட்டுட்டு சின்னவன் வந்து மேலே ஏறி போகிறானே அப்படின்னு சொல்லி அங்கே கமெண்ட் கொடுக்கவும் அங்கே மாற்றிடுவாங்க. சரி பேரன் நடந்து வரட்டும், தாத்தா மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அடுத்த ஊர் போகிறப்ப தாத்தாவுக்கு அறிவு இருக்கா, சின்ன பையனை நடக்க விட்டு போயிடானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை திட்டுவாங்க. அதுக்கு அடுத்த ஊர் போகிறப்ப எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கழுதையை 2 பேரும் சுமந்துட்டு போவாங்க. ஆக்சுவலாக கழுதையை வச்சுட்டு யாராவது சுமந்துட்டு போவாங்களா அப்படின்னு. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, there will always be people who will criticize you. யார் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, only people who watch you, who are not players, they will always criticize. People who are playing, they will not criticize. ஓகே. ஸோ நான் வந்து சின்ன வயசில் கிரிட்டிசிசத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதில் அது வந்து ஒரு ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா எடுத்துக்கிடலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். கிரிட்டிசிசமாக இருந்தால் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, டோன்ட் ஃபால் ஃபார் கிரிட்டிசிசம் சொல்கிறதோட தெர் வில் பி பீப்புள் ஹூ வில் கிரிட்டிசைஸ். ஓகே, அது பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிற தேவையில்லை. எண்ட் ஆஃப் தி இட் இஸ் தேர் ஒப்பீனியன். தரணியை பற்றி பரத் என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கான் அப்படிங்கிறது பரத்தோட பிரச்சனை. இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஓகே, எண்ட் ஆஃப் தி டே தரணியை பற்றி என்ன இமேஜ் ஹோல்ட் பண்ணுறானோ அதுதான் என்ன டிஃபைன் பண்ணும். இஃப் யூ நோ ஹூ யூ ஆர் வெரி கிளியர்லி, யூ வில் நாட் bothered about others' opinion. So first advice I would give to my younger self would be, அது ஓகே, எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க, தட் இஸ் ஓகே, ஃபைன், இட் இஸ் தேர் ஒப்பீனியன், நாட் யுவர் ஒப்பீனியன். ஸோ தட் வுட் பி மை ஃபஸ்ட்டு இது. அண்ட் நான் நிறையா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, நான் போதுமானவனா இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will try to get more skills. ஸ்கில்ஸ் ஒரு பார்ட்டு தான். கெட்டிங் மோர் ஸ்கில்ஸ் அலோன் வில் நாட் ஹெல்ப் யூ. அதை தாண்டி ஹவ் ஆர் யூ கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் தட் ஸ்கில், தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மைண்ட் செட். நிறையா இருக்கும், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவ்வளோ டூல்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி போய் சண்டை போடணும்னு தெரியாது என்ன பண்ணுறது. எக்ஸாக்ட். ஸோ சண்டை போடணும் அப்படின்னா ஃபேஸிங் தி வேர்ல்டு இட் ஹேஸ் டு பி வெரி டிஃப்ரெண்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவு சூன் யூ கேன் இம்ப்ளிமெண்ட். இன்றைக்கி ஏஐரால் நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய யூஎஸ்பி என்னன்னு கேட்டால், ஃபாஸ்ட்டாக கற்றுக்குருவேன், ஸ்பீடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். தட் வாஸ் மை யூஎஸ்பி. இன்றைக்கி தட் இஸ் நோ லாங்கர் மை யூஎஸ்பி. ஏன்னா இன்றைக்கி அது நாம்ஸ்.
ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஸ்பீடாக கற்றுக்கிற முடியும், எல்லாரும் ஸ்பீடாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷனே கிடையாது. வாட் ஒன்ஸ் வாஸ் மை மோட் இஸ் நோ லாங்கர் மை மோட். ஓகே, என்னோட பெரிய டிஃப்ரென்சியேஷன் அதுதான். ஸோ இப்போ வந்து அன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணு அப்படிங்கிறது என்னுடைய சஜஷனாக இருந்திருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். நான் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் பெருசாக யோசித்து பெருசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா தட் would be பெட்டர். ஸோ திங்கிங் பிக் அண்ட் கோயிங் ஃபாஸ்ட், இது ரெண்டுமே வந்து அந்த டைம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து கேட்குறதுக்கெலாம் போய் தயங்குவேன், பேசுகிறதுக்கெலாம் தயங்குவேன். இது வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்கிடுவாங்களோ, அவங்களுக்கு நிறையா தெரியும், அவங்க நிறையா சாதிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் என்னென்னு கேட்குறது அப்படின்னு சொல்லி கூச்ச சுபாவம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது சுத்தமாக கிடையாது. யாராவது கேட்டால் மிஞ்சி போனால் என்ன ஒஸ்ட்டு ஆன்சர் என்ன வரும்? நோ வரும். நோனா ஓகே ஃபைனு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கேட்குறதுல என்ன இருக்குது? ஒரு வேளை ஓகே சொல்லிட்டா அதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. ஸோ அது ஒன்று. லாஸ்ட் அட்வைஸ் would be ஐ பிலீவ் இன் டேக்கிங் சான்சஸ். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் மோர் சான்சஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா when you are playing dice, 1 விழுகிறதுக்கான ப்ராபிலிட்டி 1/6. நான் 6 டைம் போடுறேன், அப்போ வந்து டைஸில் 1 விழுகலை. வாட் வில் ஐ டூ நவ்? திருப்பி ஐ வில் டேக் ஒன் மோர் சான்ஸ். அப்போயும் எனக்கு விழுகலை, அப்பயும் விழுகலை. நான் ஜெயிக்கிற வரைக்கும் கேம் முடியல. ஓகே, ஸோ ஐ வில் டேக் மோர் சான்சஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னா மேபி 10 ஸ்டெப்பில் 8 ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, ஏதாவது 2 மிஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி ஆர்டர் மாதிரி இருந்திருக்கும். அதே ஆர்டரில் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் ஏ டெம்ப்ளேட். ஸோ அன்டில் யூ ஃபிகர் அவுட் அ வின்னிங் டெம்ப்ளேட், பாதியில் விட்டுறாதீங்க, எண்ட் டு எண்டு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். சார், இப்போது என்னென்னா வந்து நீங்கள் கொடுத்தது எல்லாமே வந்து நீங்கள் அழகாக நான் கேட்ட மாதிரி கதையாகவும் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஒரு எமோஷ்னலாகவும் சரி மென்டலாகவும் ஒரு பர்சனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா வந்து ஐ ஆல்சோ வென்ட் த்ரூ அ மென்டல் பிரேக் டவுன் ஒரு லாஸ்ட் இயர் 2025. as I was transitioning from a student to a full-time entrepreneur, and அது எல்லாமே the stress of like taking it all in had me all in. ஸோ அப்போ வந்து எனக்குமே நிறையா தாட்ஸ் இருந்தது. ஸோ சீயிங் பீப்புள் அண்ட் அதுக்கப்புறமா இட் ஜஸ்ட் வேனிஷ்ட் ஆஃப். பட் இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, ஒரு கிரவுண்டை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ யூ செட் த கிரவுண்ட், அண்ட் த செட்டிங் ஆஃப் த கிரவுண்டோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் என்ஷூரிங் தட் யூ ஆர் மென்டலி கிளியர் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட் இட் ஹேப்பன், யூ ஜஸ்ட் கீப் டூயிங் இட். ஸோ இட் கம்ஸ் வித் அ பிளண்ட் கான்ஃபிடன்ஸ். இப்படி சொல்லலாம், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்க போகிறது இல்லை, பட் தட் இஸ் ஹவ் தி கேம் இஸ் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஓகே. எக்ஸாக்ட்லி. நான் ஏதோ ஒரு கான்டென்ட்லேயே அதை பற்றி அட்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வேர் லைக் நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் நம்மளை விட அழகாக ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் நம்மளை விட பணக்காரராக ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ த திங் ஹியர் இஸ் வி கான்ட் கம்பேர் ஆர் செல்ஸ் வித் எனிபடி, ஸோ வி கேன் ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ தட் வாஸ் லைக், அண்ட் த ஏரியாஸ் வேர் யூ ஸ்பாட் ஆன் வாஸ் லைக் வெரி ரிசவுண்டிங் ஃபார் இஸ். இது ஓகே. ஸோ இப்போ வந்து ஐ எம் ஆல் செட் and I want to start, let's say the boy has come to the town and he now starts to seek opportunities. இப்போ இந்த seek opportunities என்றப்போ என் ஏஜாக இருக்கட்டும் இல்லை as we call the popularly known Gen Z population is like very hesitant in going and asking something. ரீசெண்டாக நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நிக்கில் காமத்தோட பாட்காஸ்ட்டில் கூட ஓயோவோட ஃபவுண்டர் அவர் வந்து சொல்லியிருப்பார், ஒரு கப்புள் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அவர் வந்து ஃபவுண்டிங் டீமுக்கு ஹேர் பண்ணும்போது ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து மெட்ரோவில் இறங்கி ஆட்டோ பிடிச்சிங்க வாடினா, நான் ஏன் ஆட்டோவில் வரணும், கார் அனுப்புங்க, ஆர்எல்ஸ் வந்து காரில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வி கேர் அபவுட் ரெப்யூட்டேஷன் அ லாட் பிகாஸ் சம்மன் ஹஸ் டோல்ட் அஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த திங் வந்து மைண்டில் நிறையா இருக்குது. ஒன்று இன்செக்யூரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் கெட்டிங் சால்வ்டு விச் யூ செட். ஸோ அது நம்ம சால்வ் பண்ணணும். ஒன்ஸ் அது சால்வ் பண்ணிட்டோன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, வி ஹாவ் அ superiority complex or like I don't know what to term it, but there is a amount of aspect that இது வந்து நான் பண்ணா நான் கம்மி, அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. மேபி சொசைட்டியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாமா, ஃபார் தி சேக் ஆஃப் அதர்ஸ் நான் இந்த லெவல் ஆஃப் இமேஜை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபேக் இமேஜ். யா, ஸோ இப்போ இதை வந்து ஹவு டு தே பிரேக்? ஸோ பேசிக்லி த திங் ஹியர் இஸ் ஐ ரீசென்ட்லி டோல்டு ஒன் கை என்னோட ஆஃபீஸில், ஐ டோல்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பேசிக்லி நாட் டூ இட் லைக் திஸ்,
இன்ஸ்டெட் நீங்கள் வந்து கொஞ்சம் நொட்டேஷன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் சொல்லும் போது, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ பேசிக்லி டோல் மீ ஐ எம் நாட் இன் ஸ்கூல், ஐ கான்ட் டேக் நோட்ஸ். நான் வந்து ஐ அண்டர்ஸ்டுட், அது என்னோட தப்பாக இருக்கலாம், பட் இருந்தாலுமே வந்து ஐ வில் டூ இட் லைக் திஸ். ஸோ ஹி வாஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் அண்ட் மூவ் இட் ஆன். ஸோ தே ஆர் திங்கிங் இட் இஸ் அ இன்சல்ட் வென் இட் இஸ் செட். ஸோ அப்போது அந்த மாதிரியான பீப்புளை பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி பீப்புள் அவங்களே எப்படி முதல்ல ஹேண்டில் பண்ணி. இது 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஓனர் ஆங்கிளில் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது, என் டீமில் யார் என்ன மீட் பண்ண வந்தாலும் தே ஹேவ் டு கம் வித் நோட் பேட் அண்ட் பென். அது பை டிஃபால்ட்டு. நீங்கள் வந்து யூ கேன் பி சூப்பர் ஸ்மார்ட் எனஃப், நீங்கள் எவர் நோட்டு நோட்ஸ் எல்லா டூல்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த மொபைல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதிலே டைப் பண்ணிக்கலாம், எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. பட் திஸ் இஸ் ஹவு ஐ ட்ரீட். வென் யூ ரைட் இட் டவுன், அந்த இடத்துல நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். அந்த டெக்ஸ்ட்டில் அது வர்றதில்லை, யூ ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். ஆக்சுவலாக அது வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதனாலேயே நான் சொல்கிறதுல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறப்ப 1 2 3 4 5 இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். டிஸ்கஷன் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் ஆஸ்க் தம் டு சம்மரைஸ். எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரீஹைட்ரேஷன் நடக்கும். ஓகே, இது இந்த ஸ்டெப்பு தான் பண்ணணும், இது தானே அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அது டெலிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். வென் இட் கம்ஸ் டு தெம்செல்ஃப், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளை வந்து எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரே பார்வையிலே அவங்க பார்த்துருப்பாங்க. ஈவன் ஃபார் தம் எ சிம்பிள் ஃபீட்பேக் வுட் சீம் லைக் எ கிரிட்டிசிசம். ஓகே, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெர் இஸ் அ சர்டன் வே, யூ ஆர் நாட் அலோன், வி ஆர் ஒர்க்கிங் எஸ் எ டீம். டீமாக ஒர்க் பண்ணுறப்ப சில நேரங்களில் உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்சஸை கொஞ்சம் விட வேண்டியது இருக்கும். இட் இஸ் நாட் கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ், பட் எ லிட்டில் காம்ப்ரமைஸ் ஆன் சர்டன் ப்ரிஃபரன்சஸ். இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு அடாப்ட் ஆகலையா, ஏன் இது அடாப்ட் ஆகிறதுல என்ன இருக்குது? அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ ஆர் டூயிங் திஸ் இன் எ சர்டன் வே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது, இப்படி பண்ணால் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இந்த வேலை வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இதை பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா they are willing to adapt. ஸோ அந்த இடத்துல அந்த குட்டி லிட்டில் எஜுகேஷன் இஸ் ரெக்யர்ட். அந்த ஸ்டெப் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எப்படி என்ன தெரியுமோ, இந்த உலகத்தை நம்ம என்ன பார்வையில் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கவங்களும் எவால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்மளோட பெட்டராக எவால்வ் ஆகிருக்கலாம், நம்மளோட கம்மியாக எவால்வ் ஆகிருக்கலாம். இட் இஸ் ஓகே. அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா they will adapt. ஓகே, இது ஒரு சைடு பார்க்குறேன். இன்னொன்று நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னது வந்து என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணுறது, மற்றவங்களுக்காக நான் வந்து ஆட்டோவில் வந்தால் கம்மி, காரில் வந்தால் அதிகம். அப்படிலாம் கிடையாது. வந்து காரில் வந்தால் ஜாஸ்தி, இந்த காரில் வந்தால் தான் ஜாஸ்தி, ஆட்டோவில் வந்தால் கம்மி, அப்படிலாம் கிடையாது. கிவன் ஏ சான்ஸ். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் நேச்சுரல்ஸில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தேன். அப்போ வந்து ஐ வாஸ் ஹேவிங் எ பைக், ட்விஸ்டர் பைக் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். என் சிஇஓ என்னுடைய மென்டார் குமரவேல் சார் வந்து எங்கேயா போகலாம் அப்படின்னா, சார் நான் பைக் இருக்கா, அதனால் வந்து நான் பைக் எடுக்கக்கூடாது, அவரை வந்து பைக்கில் கூப்பிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, இல்லை முக்கிய ஓலா, ஏன்னா பைக் இல்லையாப்பா வந்துட்டு அப்படிங்கிற, இருக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கூட உட்காந்துட்டு எங்கே போகணுமோ, அது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், அதில் யோசிக்காமல் வந்து பைக்கில் வருவார் ஆக்சுவலாக. ஓகே, ஹி நெவர் மெயின்டைன்ஸ் தட் தி சோ கால்டு இமேஜ். யூ ஆர் யூ. அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா? நீங்களாக இருக்குது, வேறு யாருக்காகவும் நடிக்க தேவையில்ல, மாற தேவையில்ல அப்படின்னா அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். புரியுது. அது ஏன் மற்றவங்களுக்காக 4-5 லேயரை போட்டு உங்களை மாற்றிக்கிறீங்க அப்படின்னு. புரியுது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டோன்ட் ஹைட். இதுதான் ஒரிஜினல்னா அது பி ஒரிஜினல். டோன்ட் ஃபேக் அரவுண்ட் ஃபார் சம்படி எல்ஸ். நீங்களாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேயே அதான், ஆன்லைன்லேயே அதான், உங்கள் வீட்லேயே அதான், உங்கள் ஆஃபீஸ்லேயே அதான், எல்லா இடத்துலையும் அதான் அப்படிங்கிறப்ப 100% ஒரிஜினலாக இருப்பீங்க. வேறு யாருக்காகவும் நிறையா வந்து எல்லாத்துக்கும் மாறிட்டே இருந்தோம்னா கடைசியில் நீங்களாகவே இருக்க மாட்டீங்களே. யூ வில் நாட் பி ஒரிஜினல். நீங்கள் எல்லாருக்காகவும் மாறிட்டே இருக்கீங்க. அவங்க எது சொன்னாங்க அதனால் மாறிட்டீங்க, இப்படி இருந்தால் தான் அவங்க பார்ப்பாங்க அதுக்காக மாறிட்டீங்க, இப்படி பேசினா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் மாறிட்டீங்க. கடைசியில் நீங்கள் யார்? அந்த ஆத்தென்டிக் கோர் செல்ஃபை இழந்துட்டு இன்னொருத்தராக இருந்து ஒருவேளை நீங்களே உங்களுக்கு பேசினா, உங்கள் மனசு வச்சுட்டு பேசினா ரொம்ப மாறிட்டடா நீ. அது வந்து அதாவது ஃபார் க்ரோத் மாறுறது வேறு, ஜஸ்ட் ஃபார் ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப் பெட்டர் வென் யூ ஆர் நாட் தேர் எட். அது வந்து எனக்கு ரொம்ப அக்செப்டபுளாக தெரியல. புரியுது. ஸோ இட் இஸ் மோர் ஆஃபன் லைக் யூ பில்ட் அ ரெப்யூட்டேஷன் பிஃபோர் ஈவன் ஹேவிங் ஒன். அண்ட் அந்த நேச்சுரல் எவால்விங் ப்ராசஸ் இருக்குல்ல, ஒன்று ரசித்து பண்ணுறப்ப அது நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அங்கே போனாலும் அந்த ப்ராசஸே இழந்துருவீங்க. அது புரியுது. நான் அதை தப்பாக சொல்லிட்டேன். யூ திங்க் யூ ஹாவ் அ ரெப்யூட்டேஷன் பிஃபோர் ஈவன் ஹேவிங் ஒன். ரெப்யூட்டேஷன், கேரிங் யுவர் செல்ஃப் இஸ் ஓகே.
ஈவன் வித்தவுட் ரெப்யூட்டேஷன் கேரிங் யுவர் செல்ஃப் இஸ் ஓகே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் லவ்னு கூட வச்சுக்கோங்க. ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப், அது உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டைல்னு கூட வச்சுக்கோங்க. அது ஒரிஜினலாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட கையில் காசே இல்லை. நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட கையில் காசே இல்லை, ஆனால் நான் ரெண்ட் எடுத்து ஒரு காரில் போய் தான் நான் இறங்கினா தான் எனக்கு கெத்து அப்படின்னா அது தேவையே இல்லை. அப்படி ஒரு கெத்து எனக்கு தேவையில்லை. என்கிட்ட இல்லை, நான் இதுதான் நான் அப்படி போய் நிற்கிறது தான் அந்த இடத்துல கெத்து ஆக்சுவலி. புரியுது. ஐ திங்க் இட்ஸ் எவிடென்ட் இன்கல்கேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி. ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோன்னா நான் கோயம்புத்தூர் சைடில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அங்கெல்லாம் போனால் ஐ see them. இப்போ நம்ம ரெகுலராக பண்ணுற நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பிஸ்னஸ் ஓனர், அவரை பார்க்க போயிருந்தப்போ அவர் வந்து நார்மலாக அவர் ஏதோ லுங்கி தான் கட்டியிருந்தார் அவரோட வீட்டில். he just came out, spoke to people. அவங்க ஏதோ வத்தல்லாம் காய போட்டிருந்தாங்க, அதெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தான் அவர் மேனேஜரோட பேசிகிட்டு இருந்தார். சேம் சினாரியோ ஹேப்பன்ஸ் இன் பாம்பே when I went. ஸோ அது வந்து that was totally different. ஸோ இப்போது ஒரு பர்சனும் அதை அப்ரோச் பண்ணுற விதம் இருக்குல்ல, தட் ஐ சி இஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் நிறையா அந்த வெஸ்டர்ன் இன்கல்கேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அண்ட் த சேம் டைம் ஐ ஒன்ட் சே இட்ஸ் ராங். பட் நான் ரீசெண்டாக பார்க்குறது என்னென்னா, சோஷியல் மீடியா அதை வந்து நிறையா பூஸ்ட் இன் பண்ணிடுச்சோ அப்படின்ற மாதிரி. இல்லை, அதுக்கு முன்னாடி டிவி பூஸ்ட் இன் பண்ணிச்சு, அதுக்கு முன்னாடி ரேடியோ பண்ணிச்சு, அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பார்த்தவங்க ஏதோ ஒரு இடத்துல அடாப்ட் ஆகிட்டே தான் இருந்தாங்க. தட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர், பட் இன் அன் எவால்வ்டு ஃபார்ம். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. ஓகே, நாட் ஜஸ்ட் சோஷியல் மீடியா. உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே அது மாதிரி மாறிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் மாறலையோ அப்படின்னு இருக்கும். ஓகே, நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் உள்ளே வரப்போ என் கூட இருக்கவங்களாம் மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் கேட்டிருந்தாங்க, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு கட்டத்தில் வந்து லிங்கின் பார்க் கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து தி சோ கால் கேட்குறதே கெத்தான ஒரு விஷயம். எனக்கு எஸ்.ஏ. ராஜ்குமாரோட படத்தில் வர மியூசிக் தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா அது கேட்குறதுக்கு நான் கூச்சப்பட்டதே கிடையாது. எனக்கு அதுதான் பிடிக்கும். எனக்கு இளையராஜா பிடிக்கும்னா எனக்கு இளையராஜா தான் பிடிக்கும். உனக்கு ஒரு டேஸ்ட்டு, எனக்கு ஒரு டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டு நான் உனக்காக மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அது உனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. நான் ஒரு வேளை சென்னையில் அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்திருந்தா மேபி அது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டாவோ இல்லை நேச்சுரல் அடாப்ஷனாவோ அதை எனக்கு பிடிச்சிருக்கும். நான் இருந்த ஏரியா, என்னோடய என்விரான்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டு. பட்டு அன்றைக்கி அதுக்கு பிடிச்சிருந்துச்சி, அது இன்னமும் எனக்கு மனசார பிடிச்சிருக்கு. நான் எதுக்கு இன்னொருத்தருக்காக மாற்றிக்கணும்? அந்த டேஸ்ட் தப்பான டேஸ்ட் இல்லைல்ல. இங்கிலீஷ் சாங் கேட்குறனால கெத்து, தமிழ் சாங் கேட்குறனால வந்து அப்படிலாம் கிடையாதுல்ல. ரைட். ஆனால் அந்த சீசனில் நான் யாருக்காக மாறிக்கிறல, அது ஓகே, ஃபைன். அந்த அக்செப்டன்ஸ் வந்து உண்மையிலே எனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னா அது ஓகே. ஒருவேளை உண்மையிலே எனக்கு ஆங்கில பாடல்கள் பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக. நான் இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மற்றவங்களுக்காக நீங்கள் மாறுறீங்களா அது ஒரு கொஸ்டின். எதுக்காக நீ அதை பண்ணுற அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, ஒய் யூ ஆர் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங்கில் கிளாரிட்டி இருக்கணும். நான் சொல்கிற அந்த கிளாரிட்டி, உன்னை பற்றின ஒரு கிளாரிட்டி, உன்னை பற்றின ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, நீ மாறணுமா மாற வேண்டாமா அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டன்ஸ் யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுப்பேன். எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நானும் அதில் போய் விழணும்னு அவசியம் இல்லை. புரியுது. நான் ஏன் வந்து சோஷியல் மீடியாவை ஸ்ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னது கரெக்ட். தேர் இஸ் அ பியர் ப்ரெஷர் அண்ட் எவ்ரிதிங். ஏன்னா ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு ஐ திங்க் ஹீ இஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட், 11th படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஹீ ஹேட் அ ஃபைட் வித் ஹிஸ் HM ஆர் HODன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் ஐ நோ ஹிம், இஸ் அ ரிலேட்டிவ். ஸோ ஹீ டாக்ஸ் டு மீ ரெகுலர்லி. அடுத்த நாளே வந்து ஹீ கீப்ஸ் அ ஸ்டேட்டஸ் அண்ட் புட்ஸ் அ ஸ்டோரி, டோன்ட் ஷோ மீ யுவர் ஆட்டிடியூட் பிகாஸ் யூ கான்ட் ஹேண்டில் மைண்ட் அப்படி சொல்லி. ஸோ அவரோட ஃபோட்டோ கீழே போட்டு, அதுக்கப்புறம் அந்த அவரோட HODயோட ஃபோட்டோலாம் ஏதோ எடுத்து போட்டாங்களா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவர் ஸ்கூலில் அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க இதுவே ஃபோன்லாம் இது பண்ணிட்டாங்க. பட் ஸோ அது எங்கேருந்து அதோட எவால்யூஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் லைக் ஹீ இஸ் ஃபீலிங் தட் நேரில் காமிக்க முடியல. ஆமாம், டோன்ட் ஷோ மீ யுவர் ஆட்டிடியூட், யூ கான்ட் ஹேண்டில் மைண்ட்னு சொல்கிறான். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இது வந்து இதோட டெபிக்ஷன் என்னால் ஐ கேன் சி ஃபியூ பீப்புள் ஹூம் ஐ ஒர்க் வித் ஆல்சோ. ஸோ அவங்களும் அந்த மாதிரி இப்போ இவன் ஸ்டேட்டஸில் போட்டுட்டான். அவங்க வந்து ஏதாவது ஐ சி ஓல்டர் பீப்புள் கீப்பிங் லைக் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நேரில் சொல்லுங்கள் அப்படின்னு இவங்க வந்து உனக்கு யார்கிட்ட பிரச்சனையா நேரில் போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பட் இதில் வந்து நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, பிக்கெஸ்ட் பவர் என்னன்னா, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பிக்கெஸ்ட் பவர். ஓகே. சொல்லுவாங்களே, உன்னை அறிந்தால். ஓகே. உங்களை பற்றி எந்த அளவுக்கு தெளிவு இருக்கோ அந்த அளவுக்கு பவர். ஒவ்வொரு ஏரியாலையும் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ ஆம், நான் எதுக்கு கோவப்படுவேன், எது என்னை இரிட்டேட் பண்ணுது, எது எனக்கு உண்மையிலேயே பிடிக்கும், எதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற தெளிவு
ஃபர்கெட் தி என்டையர் வேர்ல்டு. ஓகே, நமக்கு பிரச்சனை வந்து என்னென்னா, இவ்வளவு காம்பினேஷன்ஸு, இவ்வளோ பெர்மிட்டேஷனு, இது எல்லாமே சுற்றி இருக்கும். என்ன அப்படின்னா, வீட்டில் என்ன நினைப்பாங்க, இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், இவங்க எல்லாத்தையும் மறந்துடும். அம்மா அப்பா மறந்துடுங்க, உங்கள் கூட பிறந்தவங்கள மறந்துடுங்க, இந்த சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஜென்யூனாக ஒன்று கேட்குறேன். இங்கே இந்த பாட்காஸ்ட் பார்த்துருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிற வேண்டிய கேள்வி, நான் யார் எனக்கு என்ன தான் பிடிக்கும், எல்லாம் ஓடிட்டுருக்காங்க, நானும் ஓடிட்டுருக்கேன், நான் எங்கே போகணும், இந்த ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அங்கேருந்து தெளிவு பிறக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வச்சுருக்கேன். எனக்கும் டல் மூமெண்ட்ஸ் வரும். நான் டல் மூமெண்ட்ஸ் வருது அப்படின்னா இமீடியட்டாக என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 விஷயம் வச்சுருக்கேன். அந்த 7-8 விஷயத்தில் ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ஒரு விஷயம் பண்ணால் டக்குன்னு வந்து ஐ கெட் மை எனர்ஜி பேக். எப்போ நான் டல்லாவேன் அப்படிங்கிறது தெரியும், எது என்ன டல் பண்ணும் அப்படின்னு தெரியும், டல் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நீங்கள் வந்து நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு டல் மூமெண்ட் வந்துச்சுன்னா அங்கேருந்து தான் அப்படியே டிப்ரெஷன் மோடுக்குள்ளே போவாங்க, அப்படியே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆங்ஸைட்டியிலேருந்து ஒரு மாதிரி ஒரு 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 பீரியட் ஆஃப் மேபி 3 to 6 months அதே ஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு they would have replayed a scenario n number of times. ஒரு எக்ஸாம்பிள், அந்த பையன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏதோ சார் திட்டார். ஓகே, தட் வாஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ். அதை 100 டைம் அவன் ரீப்ளே பண்ணியிருக்கான். ஓட்ட டேப் ரிகார்டர் மாதிரி திரும்ப நீ அவன் எப்படி சொல்லிட்டான் மச்சான், அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, எப்படி சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, அன்டில் நான் அதை ரிட்டர்ன் கொடுக்குற வரைக்கும் நான் வந்து கேரி பண்ணிகிட்டே இருக்கேன், மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு பலமாக கேரி பண்ணிகிட்டே இருக்கேன். அது வந்து ஒரு புத்திஸ்ட் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, மற்றவங்களை வந்து மேலே வச்சுருக்க கோவம் வந்து நீங்கள் கையில் வந்து நெருப்பள்ளி கையில் வச்சுருக்க மாதிரி, எண்ட் ஆஃப் தி டே ஹேட் உங்களை தான் பண்ணும். ஏன் அவ்வளோ ஹேட்டு, சரி போகிறான் விட, யாராக இருந்தால் என்ன, கொஞ்சம் சரி இட் இஸ் ஹிஸ் ஒப்பீனியன், அது ஓகே, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, அதை விட்டுட்டு உட்காந்து நான் எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணுவேன், இல்லை அவர் பிடிக்கல விலகிரு, தட் இஸ் ஓகே. ஸோ இந்த கிளாரிட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு நிறைய இடத்துல ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிடலாம் ஆக்சுவலாக. புரியுது. அண்ட் தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் லைன். நெருப்பு கோவன்றத நெருப்பு நம்ம கையில் வச்சுருந்தா நம்மளுக்கு தான் ஹர்ட் ஆகும். அந்த ரீப்ளே நிறைய பேர் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா எப்படி சொல்லிட்டாரு, அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா. அது வந்து நிறைய காலேஜ் பசங்க அவங்க அப்பா பழி வாங்குறதுக்காக படிக்காமல் இருப்பாங்க. 3வது வருஷம் மொத்த அரியர்ஸையும் ஒரே வருஷத்தில் கஷ்டப்பட போகிறது நீ தான். 2வது டே அவர் வந்து சேர்த்து விட்டார். பிடிக்கலன்னு சொல்லு, இல்லை ஓகே வேறு ஆப்ஷன் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்க, ஏதோ ஒன்று பண்ணியாகணும்ல. அவரை பழி வாங்குறாங்க, இவங்களே அவங்கள வந்து செல்ஃபாக வந்து அவர் என்ன சொல்கிறது, செல்ஃப் ஃபீல்டு ஜெயிலுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு கூட சண்டை போடுறாங்க. ஓகே, ஸோ சார் இப்போது இது மேஜராக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது ஆஸ் வி வேர் டாக்கிங் ரிகார்டிங் தட், எனக்கு நவ் ஐ வாண்ட் டு மூவ் இன்சைட் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ இப்போது ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், அண்ட் இட்ஸ் அ குட் திங் டுடே தட் நிறைய யங் பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இப்போது அண்ட் ஆல்சோ ப்ரிடாமினென்ட்லி அதிகமாக நான் பார்க்குறது பீப்புள் ஆர் கம்மிங் இன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இந்த ஏஜென்சிலே வேறு ஃபார்மேட், ஏஐ பேஸ்டு சர்வீசஸ், கண்டென்ட் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. யூ அண்ட் மீ போத் ஆர் இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் யூ ஆப்வியஸ்லி நோ மோர் தென் மீ. அந்த ஸ்பெசிமென்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆல்சோ ட்ரெயின் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆன் தட். இப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். ரீசெண்டாக நானே ஒரு 2-3 பேர் பார்த்தேன். ஆக்சுவல் பிஸ்னஸ் பண்ணுறதை தாண்டி டாக்குமெண்டிங், ஐ எம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் கான்டென்ட். ஸோ ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் டாக்குமெண்டிங் த ஜர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே என்னென்னலாம் பண்ணணும்னு போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைக்குது, பிராண்ட் வேல்யூ கிடைக்குது, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஐ சி பீப்புள் சி போஸ்டிங் கான்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா ஃபார் பிஸ்னஸ் is the most important aspect for people who are getting in today. Of course it is the most important aspect, one of the most important aspect, but like அதை தாண்டி அவங்க இந்த ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், நல்ல பீப்புளை ஹையர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா லூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கூட ஐ திங்க் அட் ஒன் பாயிண்ட் யூஆர் போஸ்டிங் ரெகுலர் கான்டென்ட், நடுவில் ஆரம்பித்து ஐ திங்க் ஒரு 1.5-2 வருஷம் வந்து நடுவில் போடலை. ஸோ இப்போ பேசிக்லி வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ வுட் ஹவ் வென்ட் இன்டு பில்டிங் யுவர் கம்பெனி. ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் அண்ட் ஹவு டு யூ டேக், அண்ட் நீங்களும் நடுவில் அந்த ஒரு கேப் எடுத்தீங்களா? ஸோ இஸ் இட் லைக் வெரி நெசசரி டு ஷோ ஆல் த எமோஷன்ஸ், சேம் லைக் வாட் வி டிஸ்கஸ் பிஃபோர்? யூ see a lot of entrepreneurs showing emotions in social media. இது நடந்தது which is good in one way, அவங்க டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த அதர் ஸ்கேல், does this not affect their mental peace towards the business? நான் வந்து 2-3 ஆங்கிளில் கொஞ்சம் டெப்த்தாகவே இதை பேசுவோம். பிஸ்னஸ் ஆங்கிளுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் த்ரூ ஆன் எமோஷன். நான் எமோஷனில் நான் அழுதுட்டுருக்கேன். எமோஷனில் நான் அழுதுட்டு இருக்கப்ப நான் கேமரா எடுத்து நான் அழுகிறத ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா
உண்மையிலே அழுகிறேன்னா இல்லை அழுகிறத நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா தட் இஸ் தேர். அது ஒன்று. ஏன்னா எனக்கு அது ஒரு ரொம்ப ஓகே என்ன ஒரு கோயிங் த்ரூ நான் பிரச்சனையில் இருக்கேன்னா அழுகிறது வந்து ஆர் யூ சீக்கிங் எம்பத்தி ஃப்ரம் அதர்ஸ் ஆர் சிம்பத்தி ஃப்ரம் அதர்ஸ் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற இல்லை சம்வேர் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறேன். நீ அழுகிறத ஏன் டாக்குமெண்ட் பண்ணணும்? நான் ஃபீல் பண்ணேன்னு வந்து சொல்லிட்டு போயேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான் தூங்கலை, அழுதேன், நானும் அழுதுருக்கேன். நான் அழுகிறப்ப உட்காந்து நான் வந்து எடுத்துட்டு இருக்க மாட்டேன்ல. ஓகே சம் ப்ராப்ளம் இருக்குது, அது பண்ணணும். ஓகே இது ஒரு சைடு கதையாக சொல்லுவாங்க. இதில் எனக்கு வந்து பர்சனலாக உடன்பாடு இல்லை. ஓகே அது ரொம்ப ரா ஆத்தென்டிக்னு சொன்னாலும் நீ அழுகிறத நீ வீடியோ எடுக்கிற அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஓகே ட்ரைங் டு கமர்ஷியலைஸ் இட் ஆர் உனக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வந்து அது பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு தாட். ஓகே அதனால் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. எனக்கு வந்து நான் எப்போவுமே ஈவன் ஐ வாட்ச் மூவிஸ் கஷ்டப்படுறதுக்கு மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் வர்றது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. நான் அவார்டு வாங்குற படம், அழுக வைக்கிற படம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே ரொம்ப சிம்பிள். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மி. நான் 3 மணி நேரம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம் எதுவுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஓவர் சென்டிமெண்ட்டாக போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னா நான் பார்க்கவே மாட்டேன். அது அவார்டு வாங்கும், சூப்பராக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, செம்ம கிரிட்டிக்ஸ் எல்லாம் அதை புகழ்ந்து தள்ளுவாங்க. எனக்கு அது ரிலேட் ஆகாது. ஸோ ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ எம். அதுக்கு தான் அந்த கிளாரிட்டி நான் சொன்னது. ரெண்டாவது when you spoke about பிஸ்னஸுக்கு இந்த கான்டென்ட் தேவை, நிச்சயமாக தேவை, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இருக்குது. டு வாட் எக்ஸ்டென்ட்? இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். there are multiple ways to get clients. just run ads. ஒரு 6 கிளைண்ட் வந்து நோன் சர்க்கிளில் இருந்து டேரெக்டாக மீட்டிங் போயிட்டு எப்படியா ஒரு 6 கிளைண்ட் எடுத்து ரிசல்ட் கொடுத்துட்டு யூ ஹேவ் டெஸ்டிமோனியல் ஆஃப் 6 கிளைண்ட்ஸ் நீங்கள் சிங்கிள் டொமைன் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணியிருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள். இல்லை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற D2C பிராண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ஒரு 6 பேருக்கு ரிசல்ட் இருக்குது. 6 கிளைண்ட்டை நான் எப்படி எடுப்பேன்? என்கிட்ட டேலண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணி கொடுக்குறேன். டோன்ட் ஈவன் பே மீ, சி தி ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு பே பண்ணுங்கள். ஈஸியஸ்ட் வே டு டேக் கிளைண்ட்டு 6 கிளைண்ட்டுக்கு 2 கிளைண்ட்டுக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சார்ஜ் 20,000, அதுக்கு அடுத்த கிளைண்ட்டுக்கு சார்ஜ் 30,000 அண்ட் எவென்ச்சுவலி யூ கேன் சார்ஜ் 1, 2, 3, 4 lakhs வரைக்கும்லாம் எனக்கு ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். அது வரைக்கும்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. பட் ரிசல்ட் இருந்துச்சுன்னா பீப்புள் ஆர் வில்லிங் டு பே. அப்படி பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்கணும். ஓகே இப்போ அந்த 6 ரிசல்ட் வந்துருச்சு. நவ் யூ கிரியேட் ஏ லேண்டிங் பேஜ், கிரியேட் ஏ வீடியோ சேல்ஸ் லெட்டர். அந்த லேண்டிங் பேஜில் ஒரு வீடியோ இருக்க போகுது. இஃப் யூ ஆர் ஏ D2C ஓனர், இந்த வீடியோவில் வந்து 3 விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். திஸ் வில் ஹெல்ப் யுவர் பிஸ்னஸ் க்ரோ. நீங்கள் என்கிட்ட வாங்க வராமல் போங்க, அது என் பிரச்சனையே கிடையாது. இன்டர்னலி நான் என்னுடைய தாட் அதுதான். பட் ஐ வாண்ட் டு எஜுகேட். மார்க்கெட்டில் யார் எஜுகேட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கிளைண்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் கான்டென்ட் போடுறது பப்ளிக்காக எஜுகேட் பண்ணுறதுக்கும் யூ ஆர் கிரியேட்டிங் அ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கும் உங்களோட ரிசல்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க. கான்டென்ட் கிரியேஷன் இஸ் பார்ட் ஆஃப் எ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. தட் அலோன் இஸ் நாட் தி பிரைமரி டாஸ்க் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர். ஆண்டர்பிரினரோட வேலை திங்க் பண்ணுறது, சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது, பீப்புளை ஹையர் பண்ணுறது, அதை வச்சு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறது, இதுதான் ஆண்டர்பிரினரோட வேலை. இல்லாட்டி யூ கேன் பி எ ஃப்ரீலான்சர், இல்லை ஒரு சின்ன மைக்ரோ ஏஜென்சியாக இருக்கலாம். இது தப்பு, இது ரைட்டுலாம் நான் சொல்ல வரல. ஓகே பட் எனக்கு வந்து எதில் உடன்பாடு இருக்குது, எதில் உடன்பாடு இல்லை அதுதான். தெர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள் டூயிங் ஆல் தோஸ் ஸ்டஃப். நான் இப்போ ஒரு VSL சொல்கிறேன், வீடியோ சேல்ஸ் லெட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே 6 கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன். அந்த 6மே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேருக்கு ஃப்ரீயாக பண்ணியிருப்பேன், 20,000 30,000 பண்ணியிருப்பேன். பட் இது எல்லாமே டெஸ்டிமோனியலாக எனக்கு இருக்குது. அவங்க வந்து தேர் ஹாப்பி. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, எவ்வளோ ROAS, அதில் ROAS எவ்வளவு வந்து காஸ்ட் பர் கிளிக்கு, எவ்வளவு கன்வர்ஷன் ரேஷியோ, இது எல்லாத்தையும் நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ when I am running a Facebook ad, இதை கிளிக் பண்ணி லேண்டிங் பேஜ் வந்துட்டு என்னை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரஸ்ட்டை என்னால் பில்ட் பண்ண முடியுமா? ஒரு 6 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நவ் they book an appointment with you. அந்த அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ½ அன் ஹவரில் உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியும்ல? ஈஸி. அப்படி இருந்தால் நான் ஏன் டெய்லி உட்காந்து கான்டென்ட் போட்டுட்ருக்கணும்? ஓகே டெய்லி கான்டென்ட் போட வேண்டிய அவசியம் இருக்கா? நான் அதனால தான் சொல்லுவேன், ஒய் யூ ஆர் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் அப்படிங்கிறது முக்கியம். கான்டென்ட் போடுறது கமிட்மெண்ட், அது ஒரு ஹார்ட் ஒர்க்கு, நோ செகண்ட் தாட். அதுக்கு எவ்வளோ உழைக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதை எந்த அளவுக்கு வச்சுக்கிறணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பட் தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ஒன்லி டூயிங் கான்டென்ட், அதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்சிங்கும் அது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட் அவங்களால க்ரோ பண்ண முடியும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வெறும் பிராண்ட் டீல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும்? அதுக்கப்புறம் யூ ஷுட் ஹேவ் சம்திங்கில் அந்த சம்திங் என்னென்னு ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். தட் வுட் பி தி சஜஷன் ஃபார் தம். இந்த சைடு நான் இப்போ வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன், அதுக்கு காசு பே பண்ணணும்ல, இனிஷியலாக இருக்குது அதில். அதனால தான் நிறைய பேர் கான்டென்ட் ஆர்கானிக் வேலை நம்ம பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க.
எத்தனை பேர் உங்கள் மைண்டில் ஆர்கானிக்காக பண்ணி பயங்கரமாக ஹிட் ஆகிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜென்சி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் நீங்கள் வரல விட்டு சொல்லலாம். மீதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஐ வுட் சே 1 lakh 2 lakh லெவலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கூட இல்லாமல் ஒரு டர்ன் ஓவர் ரெவன்யூ மந்த்லி ரெவன்யூவாக சொல்லுங்கள். மந்த்லி ரெவன்யூ ஆமாம், ரொம்ப சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே நீங்கள் ஆட் ரன் பண்ணிங்கன்னா யூ ஆர் டூயிங் இட் அட் ஸ்கேல். நீங்கள் பெரிய ஃபிஷ் நெட்டை போட்டு அதில் வர ஃபிஷ்ஷில் எது உங்களுடைய ஃபிஷ்ஷுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் என் ஃபிஷ்ஷுன்னு பார்த்து டார்கெட் பண்ணுறதுக்கு உள்ள வித்தியாசம் தான். அதுதான் பெய்ட் ஆட்ஸும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ எங்கே பெய்ட் ஆட்ஸ் பண்ணுமோ பெய்ட் ஆட்ஸை லிவரேஜ் பண்ணிக்கோங்க, எங்கே ஆர்கானிக் வேணுமோ அதை லிவரேஜ் பண்ணிக்கோங்க. இதில் எது வேணும் அப்படிங்கிறது டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஓகே, தெர் ஆர் மச் பெட்டர் வேஸ் தென் ஆர்கானிக் கான்டென்ட் ஆல்சோ. திஸ் இஸ் நாட் தி ஒன்லி வே. பட் இந்த ஆர்கானிக் கான்டென்ட்டுக்கு இட் டேக்ஸ் 6 months to 9 months. நான் நிறைய பேருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லிங்க்டின்ல பி ஆக்டிவ், இன்ஸ்டாகிராமில் வந்து எஜுகேட் பண்ணுங்கள், அதை நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுட்டு இது மட்டும் வேலை, அதில் இருக்க கமெண்ட்ஸில் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்களா, நம்ம வந்து சூப்பரு அப்படின்னு. அதை பாதி ஃபேக் ஐடி. ஓகே, அது வந்து பாதி பேருக்கு வந்து ஏதோ ஒரு போஸ்ட் ரிலேட் ஆகிருக்கும், அதனால் வந்திருப்பாங்க, மறந்தே போயிருப்பாங்க. ஓகே, ஸோ இது மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேம். ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. டூ கான்டென்ட், நோ செகண்ட் தாட்டு. லிங்க்டின்ல பி ஆக்டிவ், இன்ஸ்டாகிராமில் பி ஆக்டிவ், வேண்டான்னு சொல்லலை. அண்ட் நீங்கள் 2 இடத்துலையும் சொன்னீங்க. ஐ ஜஸ்ட் தாட் லைக் இப்போ லிங்க்டின்ல எப்படி லீட்ஸ்லாம் எடுப்பாங்க? லிங்க்டின் ரொம்ப ஈஸி இன்னைக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கிரியேட்டிங், இப்போ யூ ஆர் குட் இன் சர்டன் திங்ஸ், அதை பற்றி நீங்கள் எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சேல்ஸ் நேவிகேட்டர் டூல் இருக்குது. அந்த டூலில் யாரெல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸு, சென்னையில் இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸு, சிஇஓஸ், அதுக்கப்புறம் டேரக்டர்ஸு, ஓனர் ஆஃப் தி கம்பெனி, இப்படி நீங்கள் தேர்ந்தீங்கனாலே அவங்க எல்லாத்தையும் கூட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணுறப்ப எம்டி ப்ரொஃபைலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் எஜுகேட் பண்ண ப்ரொஃபைலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா யூ குட் எக்ஸ்பெக்ட் ரிப்ளை. ஒரு 10 பேருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, இன்மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ரிப்ளை உங்களுக்கு வரும். ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 ரிப்ளை அது மாதிரி வருது அப்படின்னா தெர் இஸ் எ பாசிபிலிட்டி தட் ஒரு 2 டேஸ்க்கு ஒரு கிளைண்ட் கன்வர்ஷனுக்கே பாசிபிலிட்டி இன்றைக்கி இருக்குது. லிங்க்டின்ல தெர் இஸ் எ டூல் கால் upload.io. நான் அது ப்ரிடாமினெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். upload.io யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிஇஓ கூட கனெக்ட் ஆகணுமோ அவங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை ஃப்ரீயாகவே எடுக்க முடியும். ஓகே, ரொம்ப ஈஸியாக. இட்ஸ் ஜஸ்ட் கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் தான். அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா லிங்க்டின்ல எந்த ப்ரொஃபைல் பார்க்குறீங்களோ அந்த ப்ரொஃபைலோடைய இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் உங்களுக்கு சைடில் வரும். கெட் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்துரும். ஓகே, எனக்கு வந்து 75% ஹிட் ரேஷியோ. ஓகே, அதில் தான் மேஜராக நீங்கள் கன்வர்ஷன் இல்லை. இப்போ நான் வந்து ஏஜென்சி ஒர்க் பெருசாக பண்ணுறது இல்லை. when you were doing ஏஜென்சிக்காக நான் யூஸ் பண்ணல, கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக ஏஜென்சிக்காக எனக்கு ஆட்ஸே ஒர்க் அவுட் ஆச்சு. புரியுது. இப்போ லெட்ஸே வந்து ஐ வாண்டட், இப்போ நான் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஐ வாஸ் கன்வெர்ட்டிங் பீப்புள் த்ரூ ஆர்கானிக் கண்டென்ட்லேருந்து நிறைய லீட்ஸ் வந்தாங்க. இப்போ நான் ஆட் ரொம்ப ஹெவியாகவே லாஸ்ட் ஒரு 6 months ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. நாங்கள் தனியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆர்கானிக் எத்தனை மாதம் எஃபர்ட் போட்டீங்க? அது வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணதே ஆர்கானிக் எத்தனை மாதம்? ஒரு 1 year 1.5 years. இதில் பெய்ட் ஆட்ஸுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டோம்? இது 6 months தான். 6 months. ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ரிசல்ட் வந்துச்சா இல்லையா? ஆமாம். ஃபர்ஸ்ட் மந்த்லேயே 5 conversions 6 conversions. வி ஆடட் 7 clients. 7 client. 1.5 வருஷம் போட்டு ஒரு 10 client 15 client எடுத்ததுக்கும் ஒரே மாதத்தில் எடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பவர் ஆஃப் பெய்ட் ஆட்ஸ் பிகாஸ் டார்கெட்டட் ஆடியன்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் கான்டென்ட் போடுங்கன்னு சொல்கிறதே அதனால தான். யாருக்காக நீங்கள் கான்டென்ட் போடுறீங்க? இட் இஸ் நாட் அபவுட் மோர் லைக்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் மோர் ஃபாலோயர்ஸ், இட் இஸ் அபவுட் குவாலிட்டி ஆடியன்ஸ். புரியுது. இப்படி சொல்லணும்னா இன்னமும் ஆடியன்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு பே டு யுவர் சர்வீஸ் ஆர் யுவர் ப்ராடக்ட். எக்ஸாக்ட்லி. அவங்கள பார்த்து நீங்கள் எஜுகேட் பண்ண முடியுங்களா? அவங்களுக்காக நீங்கள் எஜுகேட் பண்ணலாம். ஓகே, இதுவே வந்து என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்காக நான் இது பேசலை. அவங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் ஃபாலோயர்ஸ் தான் வந்து பிராண்ட் டீல்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி தே வாண்ட் டு மூவ் இன்சைட் சினிமா. அதுதான் அந்த இடத்துல வந்து எதுக்காக அது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ், யூ ஆர் ப்ரெசன்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ், எஜுகேட் யுவர் ஆடியன்ஸ். அண்டர்ஸ்டுட். அண்ட் இதில் நான் புரிஞ்சுக்கும் போது அதான் எனக்கு வந்து இப்போ ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ். இ-காமர்ஸ்க்கு ஒரு ஆட் கேம்பெயின் ரன் ஆகுது, எட்டெக் ரன் ஆகுது. அந்த மாதிரி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ் ரன்னிங் இப்போது கம்பெனியில். அது ஒன்றுலேருந்து சேல்ஸ் டீம் இஸ் காலிங் அண்ட் கன்வெர்ட்டிங். இப்போது என்னென்னா இந்த லீட் எடுக்கிறது வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க ரீசெண்டாக. இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இந்த இதில் நோட் வர்த்தியாக எடுத்துக்கிட்டது அந்த upload.io. இப்போது
இந்த ஆட்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போது ஹையர் ரீட்டைனர்ஸில் லெட்ஸே இப்போ என்ன மாதிரி ஒரு ஏஜென்சி ஒன்று இருக்குது, இன்னும் ஹையர் ரீட்டைனர்ஸில் ஒரு மாதத்துக்கு 3-4 lakhs பே பண்ணுற மாதிரியான கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். இப்போ தேர் ஆர் 1 or 2 clients like that for me. So who pays above 3 lakhs per month as a retainer alone. ஸோ இப்போது பேசிக்லி வந்து அந்த மாதிரியான கிளைண்ட் ஒருத்தங்களை எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த லிங்க்டின்ல இந்த apollo.ioலேருந்து ரீச் அவுட் பண்ணுறது இன்னும் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குமா? ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அது. பட் நம்ம இப்போ ரிவர்ஸில் பேசுவோம். 3 lakh and 4 lakh கொடுக்குற ஒருத்தர் ஒரு ஏஜென்சிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பார்? யூ வுட் எக்ஸ்பெக்ட் அ லாட். அதாவது ஹி வுட் எக்ஸ்பெக்ட் அதாவது நம்ம கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணிப்போம்னு நினைப்பாங்க. ஓகே, ஒன்று மேனேஜ் பண்ணிக்கிடலாம், மோர் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வரும், சேல்ஸுக்கு சிஆர்எம்க்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய இதில் போயிட்டு ஆட்டோமேட் பண்ணி ஆட்டோமேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நர்ச்சரிங் சீக்வன்ஸ் பண்ணணும், ஆர்கானிக்கான கான்டென்ட் எல்லாமே. ஸோ ஒரு சைடு கான்டென்ட்டு, அந்த கான்டென்ட் வந்து எஜுகேட்டிவ் கான்டென்ட்டு, தெர் வில் டாக் அபவுட் தேர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸு, மல்டிபிள் இமெயிலர்ஸு. ஒரு டைம் வந்து ஒரு கஸ்டமருடைய டேட்டா எனக்கு வந்துருச்சு அப்படின்னா தட் சுட் பி அ நர்ச்சரிங் சீக்வன்ஸ் ஃபார் வாட்ஸ்அப்பு. இமெயிலில் வந்து மேபி 37 ஃபாலோ அப் மெயில்ஸு ஓவர் எ பீரியட் ஆஃப் 6 months அனுப்ப போகிறோம். யார் உள்ளே வந்தாலும் என்னை பற்றி ஒரு 37 மெயில் போகும் அப்படிங்கிறதே இட் இஸ் ஏஸ் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு மெயில் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு மெயில் எத்தனை நாள் போகணும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன மெயில் போகணும், 10வது நாள் என்ன மெயில் போகணும், இதை நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். ஆட்டோமேட் பண்ண முடியும். நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக மெயில் சிம்பிளே அது பண்ண முடியும். ஆக்சுவலாக நிறைய டூல்ஸ் இருக்குது. அது கன்வெர்ட் கிட் இருக்குது, அதில் பண்ணலாம். கெட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதில் பண்ணலாம். நிறைய டூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஏஐலேயுமே நிறைய எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து மேக்கு, N8N, ஜேபிஆர், நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் எனி கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டூல்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற ஒரு ஏஜென்சியாக நம்ம இருக்கணும். ஸோ 3 lakh 4 lakh கொடுக்குறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பிரைமரி ஃபேக்டராக இருக்கும். எண்ட் டு எண்டு பார்த்துக்கணும். இதுவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இன்க்ளூடடாக இருக்கலாம். அப்படிப்பட்ட கேம்பெயின்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட ரிசல்ட் இருக்குது, கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது அப்படின்னா யூ கெட் எ சான்ஸ் டு பிச் டு தட் பர்டிகுலர் சிஇஓ ஆர் ஏ டைரக்டர் ஆர் ஏ மார்க்கெட்டிங் ஹெட். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதை கிரியேட் பண்ணி கொடுக்குது. நம்மள்ட்ட ப்ராடக்ட் இல்லாமல் ஆளை மட்டும் நான் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறது? லீட் எடுத்துருவாங்க. நீங்கள் சொன்னதான் லீட் எடுத்துருவாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி என்கிட்ட இல்லாட்டி அந்த லீட் எடுத்து என்ன யூஸ்? ஓகே ஓகே. ஸோ அதனால தான் வந்து என்ன சர்வீஸ் உங்களால் கொடுக்க முடியுமோ அதுக்கு லீட் எடுங்க. இஃப் யூர் குட் இன் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும் லீட் எடுங்க. பேசிக்லி வந்து நான் என்ன மேஜராக கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும்தான் வந்து நான் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா தேர் ஆர் இந்த மாதிரி கிளைண்ட்ஸு. பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து இந்த 3-4 lakhs பே பண்ணுற கிளைண்ட்ஸை விட வெறும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஆர்எல்ஸ் ஒரு ப்ராடக்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்கேலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் நான் கற்றுக்கிட்டது. ஓகே. ஸோ இப்போது இதான் என்னோடய சர்வீஸ் அப்படின்றத என்னால் ஒரு எஸ்ஓபியாக கொடுத்து நான் இல்லைனாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, அந்த சிஸ்டம் வச்சு அங்கே இருக்க ஒரு 2-3 பேரால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி சர்வீஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ண முடியும்னா தட்ஸ் த பெஸ்ட் சர்வீஸ். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஐ எம் ஜஸ்ட் டூயிங் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபார் அ பிக் கம்பெனி ஆர் லைக் அ ஸ்மால் கம்பெனி, whomever it is. We are creating some ads, doing the ads for them, bringing the leads for them, bring the sales for them. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெட்ரிக்கு வாட் இஸ் த feasible charge a beginner should do? ஒரு 3-4 கிளைண்ட் சர்வ் பண்ணவங்க, இல்லை ஆல்ரெடி இப்போ ஒரு கிரியேட்டராக இருக்காங்க, மேஜராக இப்போ இதை கிரியேட்டர்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போமே. லெட்ஸ் சே he is having 100K followers or something and he has did organic content. அவருக்கு நல்லா ஆட் பண்ண தெரியும், நல்ல கண்டென்ட் பண்ண தெரியும், பெரிய பெரிய பிராண்டோடலாம் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்குள்ளே வராரு, ஆர்எல்ஸ் வந்து ஜஸ்ட் ஆட் நல்லா பண்ண தெரியும், ஆட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கண்டென்ட் எழுத தெரியும் அப்படின்னு அது உள்ளே வந்து அப்புறம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஃப்ரீலான்சரை பிடிச்சிக்கிறாரு ஒரு ஆடு ரன் பண்ணுறதுக்கு. இப்போ இவங்களை மட்டுமே வச்சு தான் இப்போ இப்படி தான் திஸ் ஹவ் மைக்ரோ ஏஜென்சிஸ் ஆர் டெவலப்பிங் நோ. ஸோ இப்போ இவங்க வந்து எந்த மாதிரி என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கிளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சு ஹவு டு தே ஸ்கேல்? ஓகே, இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவே போவோம். நான் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் தி வேர்ல்டு. நான் வந்து அலெக்ஸ் ஹார்மூசி நிறையா ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஃபார் 2 reasons. வந்து நீங்கள் சொன்னதான் சர்வீஸ் எப்படி ப்ராடக்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி குட் எக்ஸாம்பிள் அது. ரெண்டாவது இமான் காட்சி வந்து ஹி கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். பிலிஜின் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரசல் பென்சன். ஓகே, இதெல்லாம் ப்ரிடாமினெண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணுறவங்க. கிளிக் ஃபனலோட சிஇஓ, ஃபாதர் ஆஃப் ஃபனல்ஸ் அவர் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஃபனலுக்கெலாம் வந்து முன்னோடியே அவர் தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து யார்கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம் அது வந்து தட் வில் ஆல்வேஸ் பிளே எ ரோல். நீங்கள் வந்து லேர்ன் ஃப்ரம் தி பெஸ்ட்டு. இவங்கெல்லாம் வந்து எய்தர் வந்து ஃப்ரீ வீடியோஸ்லேயோ தெர் வில் பி சர்டன் கோர்சஸ், வாய்ப்பு இருந்துச்சுன்னா கோர்ஸு, அப்படி இல்லாட்டி ஃப்ரீ யூடியூப் கான்டென்ட்டு, இவங்களுடைய புக்ஸு இதெல்லாமே இருக்கும்.
இன்றைக்கி இதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இஃப் ஐ ஹாவ் டு சர்வ் டு எ பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மோர் தென் தி சர்வீஸ், ஹவு யூ ஆர் பொசிஷனிங் யுவர் ஆஃபர் பிளேஸ் ஏ ரோல். ஆஃபர்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அது கிடையாது. அந்த சென்ஸில் சொல்லலாம். என்னென்னலாம் நம்மளால் வந்து பெட்டராக சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தெர் வில் பி ஒன் கோர், அதுதான் உங்களுடைய ப்ராடக்ட். இந்த கோர் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா போனஸ் 1, போனஸ் 2, போனஸ் 3, டிலேட்டர் 1, டிலேட்டர் 2, டிலேட்டர் 3, இப்படி சிம்பிளாக சொல்லலாம். கார் தான் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. நீங்கள் கார் வாங்க போகிறப்ப கார் மேட்டு வந்து போட்டிருக்கோம், சீட் கவர் போட்டிருக்கோம், போனஸ் 2. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங்க்கு வந்து நான் வந்து கவர் போட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்ல லெதரில். இது 3 வந்து போனஸ். நமக்கு வாங்குறது வண்டி டெலிவரி எடுக்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளையார் படத்தையோ இல்லாட்டி ஒரு ஜீசஸ் படத்தையோ முன்னாடி வந்து டேஷ்போர்டில் வந்து வைப்பாங்க. ஆமாம், டிலேட்டர் 1. ஓகே ஓகே, கூட வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும், க்ளீனிங் ப்ராடக்ட், டிலேட்டர் 2. ஸோ இது நார்மல் ஒரு கோர் ப்ராடக்ட்டு. பட் 2-3 போனஸ்ஸு டிலேட்டர்லாம் வரப்போ யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் வின்னிங் சம்திங். ஒரு நல்ல குட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி. ஹவ் ஆர் யூ பொசிஷனிங் யுவர் ஆஃபர்? உங்களுடைய சர்வீஸை ஒரு ஆஃபராக எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணுறீங்க? உங்களுடைய ப்ராடக்டை எவ்வளோ அழகாக பேக்கேஜ் பண்ண முடியும்? நம்ம மிஸ் பண்ணுறது பேக்கேஜிங்லேயே மிஸ் பண்ணிடுவோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் அப்ரோச் பண்ணுறாங்க. வாட் யூ கேன் கிவ் டு யுவர் கஸ்டமர், அந்த அப்ரோச் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கேம் மாறுது. என்டையர் பீப்புள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, 100 பேரில் 90 பேர் வாட் இஸ் இன்ஃபார்மி அந்த கஸ்டமர்கிட்ட என்ன வாங்கலாம் அப்படிங்கிற இடத்துல நான் உங்கள் கூட அசோசியேட் ஆனால் உங்கள் பிஸ்னஸ் இப்படி இருக்கும். நீங்கள் யூ ஹேவ் நத்திங் டு லூஸ். மாதம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, என் சர்வீஸை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள், என் ரிசல்ட்டை பார்த்து பே பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐம் கெட்டிங் தட் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ரைட்டா? எந்த ஒரு கிளைண்ட்டையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் என் சர்வீஸை ஃபஸ்ட்டு பாருங்கள், தி ரிசல்ட்டு 2 மாதம் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. அது வந்து உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸை அங்கே எக்ஸிபிட் பண்ணும். அண்ட் பீப்புள் ஹூ ஹவ் ட்ராவல் வித் யூ ஃபார் 2 months, அந்த இடத்துல கம்ஃபர்ட் கிடச்சிருக்கும், நீங்கள் நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா நவ் தே வில் பி வில்லிங் டு பே. ஸோ எதுவுமே இல்லாதவங்க மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றப்ப எப்படி பண்ணணும்னா இது பண்ணணும். அவங்களுக்கு இன்னொரு ஹேக் சொல்கிறேன். உங்களுக்கு ஆஃபர் கிரியேஷன் தெரியல, பிரச்சனையே இல்லை. அலெக்ஸ் ஹார்மோசியோட ஆஃபர் கிரியேஷன் $1 million ஆஃபர்ஸ்னு ஒரு புக் இருக்குது. $1 million லீட்ஸ்னு ஒன்று இருக்குது. 100 million ஆஃபர்ஸு, 100 million லீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 100 million சேல்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ். ஆமாம், மணி மாடல்ஸ். ஸோ இப்போ இந்த 3 புக்கெலாம் படிச்சிருக்கீங்க. நீங்கள் யூ ஹவ் பர்ச்சேஸ் தி பிடிஎஃபோ இல்லை யூ ஹவ் ரெட் தி புக்கோ, இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நோட்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்கல்ல, இதை ChatGPTல ஃபீட் பண்ணியிருக்கேன். இது ஃபீட் தி புக்கு இஃப் யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் இட் லீகலி, ஆர் ஃபீட் தி நோட்ஸ் தட் யூ ஹவ் டேக்கன். அதுக்கப்புறம் யூ டெல் ChatGPT, நான் வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமரை பார்க்க போகிறேன், இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நான் ஆஃபர் கொடுக்கணும், அலெக்ஸ் ஹார்மோசி மெத்தடில் எனக்கு ஆஃபர் க்ரியேட் பண்ணுன்னு சொன்னால் அது அழகாக கொடுக்கும். ஓகே, இது யூஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது, இந்தியனைஸ் பண்ணு, நான் இருக்க தமிழ்நாடு மார்க்கெட்டு, எங்கள் எமோஷனுக்கு ப்ளே பண்ணு அப்படின்னு சொன்னால் அது உன் எமோஷனுக்கு அது பண்ணும். இந்த ஆஃபர் கிரியேஷன் முன்னாடி 3 நாள் ஒர்க்கு, இன்றைக்கி ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஆஃபர் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஐ ஹவ் டெஸ்டட் இட் டு அட்லீஸ்ட் 79 பிராண்ட்ஸுக்கு நான் அது சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் தட் ஒர்க்ஸ் லைக் ஒண்டர்ஸ். இது பெரிய வந்து பெருசாக பண்ணி அலெக்ஸ் ஹார்மோசி யாருன்னு தெரியாது, அந்த புக்கு ஒன்று இருக்கா, நீ தூக்கி போட்டு பிடிஎஃப் போட்டுட்டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அது உனக்கு கொடுக்கும். இன்றைக்கி இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து அதனால் அப்ரோச் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஈஸியாக அது பண்ணிட்டு போகலாம். நம்ம தான் தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். புரியுது. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு லெட்ஸ் டேக் மை செல்ஃப். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஏஜென்சியை ஓரளவுக்கு ஸ்கேல் பண்ணிட்டேன். ஸோ வி ஆர் டூயிங் 7-8 figures. ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு ஐ வாண்ட் டு ஸ்கேல் மோர். அப்படி பார்க்கும்போது ஸ்கேலிங் த ஏஜென்சி சீம்ஸ் குவைட் டிஃபிகல்ட். But maybe if I productize any particular service, maybe it is possible. But I feel like that will eventually not pay as much as it did before. So இப்படி வந்து எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ட்ரான்சேக்ஷன்? ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் டு கன்சல்ட் கம்பெனிஸ். ஸோ வித் வாட் எவர் சோர்ஸஸ் வி ஹேவ். ஸோ இப்போ எட்டெக்கில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எட்டெக்கில் இருக்க கம்பெனிஸ்க்கு ஒரு கன்சல்டன்சி ஆஃபரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட். அண்ட் தென் செகண்டரி வந்து வி ஆர் ஆல்சோ திங்கிங் அபவுட் providing sources. Execute it yourself. We will help you, we will consult you, and we will sit with you as a guiding partner who you can independently execute it. And also giving them a recorded service where they can see through it, buy, purchase it, where like it can be form of a book,
can be form of a video, and then basically we will also provide external support இந்த மாதிரி. ஸோ இந்த ஃபார்மேட்ஸில் நான் யோசித்தேன். ஸோ இது வந்து ரெகுலராக எல்லாரும் சொல்லுறது. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபார்மேட்ஸ் இருக்கா? அண்ட் இதை வந்து முதல்ல எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? ஓகே, சரி, இது வந்து ஃபண்டமெண்டல் 3 மாடல் தானே. நான் ரன் பண்ணுறப்ப ஏஜென்சி, அதுக்கப்புறம் அட்வைசரி, அகாடமி, 3 மாடல். ஏஜென்சி டூயிங் ஃபார் சம்படி எல்ஸ், டன் ஃபார் யூ சர்வீசஸ். யூ நீட் சம்திங், என்னால் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும், அதான் டன் ஃபார் யூ சர்வீஸ். கன்சல்டிங் வந்து டன் வித் யூ, ஐ வில் டெல் யூ வாட் டு டூ. தேவைப்பட்டுச்சுன்னா ஐ வில் ஆல்சோ கிவ் யூ ரிசோர்ஸஸ். உங்களோட இன்டர்னல் டீமாக வச்சுக்கோங்க, அவங்கள வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ டன் வித் யூ, ஐ வில் டெல் வாட் டு டூ, ஐ வில் ஆல்சோ கிவ் யூ ரிசோர்ஸஸ் இஃப் யூ வாண்ட். அண்ட் நம்ம ஒரு மெட்ரிக் வச்சு ப்ளே பண்ணலாம். அது கன்சல்டிங். ஸ்டேஜுக்கு ஒருத்தங்க எப்படி எப்போ போகணும்? அது வரேன், அது 3வது வரேன். 3வது பாயிண்ட் இந்த இடத்துல வந்து அகாடமி. ஐ ஹாவ் செர்டன் ஸ்கில், நான் சொல்லி கொடுத்துட்டு நீ போய் பண்ணிக்கோ, டூ இட் யுவர் செல்ஃப். இந்த 3 மாடல் தான் ப்ரீடாமினன்ட் மாடல். இன்றைக்கி இந்த மாடல் இல்லைனா கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. பீப்புள் முன்னாடி நாலேஜுக்கு பே பண்ணாங்க, இன்னைக்கு நாலேஜ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 100% நாலேஜ் இஸ் ஃப்ரீ. வித் எனி LLMs யூ கேன் கெட் எனி நாலேஜ் ஃபார் ஃப்ரீ. ஸோ இப்போ நாலேஜுக்கு காசு கொடுக்குறதுக்கு பீப்புள் ஆர் நாட் வில்லிங். பீப்புள் ஆர் வில்லிங் டு பே ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பீப்புள் ஆர் வில்லிங் டு பே ஃபார் growth. பீப்புள் ஆர் வில்லிங் டு பே ஃபார் பீப்புள் who will be traveling along with them community. ஓகே. ஸோ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அண்ட் தட் இஸ் வாட் வி ஹவ் பின் ஸ்பேர் ஹெட்டிங் ஃபார் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில். அதுதான் நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் போட்ட எஃபர்ட்ஃபுல்லாக அதில் தான் போட்டோம். ஸோ வர்றவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அதிகமான ரிசல்ட் கொடுக்க முடியும், அதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா பீப்புள் would be willing to pay for these kind of services. ஸோ வித் ஏஜென்சி என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐ ஹவ் சீன் வெய்னர் மீடியா, கேரி வியோட இது, அவங்க தான் வந்து யூஎஸில் இனிஷியல் டேஸில் பயங்கரமாக பண்ணது. அதே மாதிரி சப்ரி சுபின்னு சொல்லி கிங்காங்னு சொல்லி ஒரு ஏஜென்சி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த 2 ஏஜென்சியுமே தே ஸ்கேல்டு யூஸிங் கூகுள் ஆட்ஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ் டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். பயங்கரமாக ஒரு கட்டத்தில் பண்ணாங்க. அதுக்கு வந்து என்ன தேவைப்படுச்சு அப்படின்னா, தே ஹேட் பீப்புள், தே ஹேட் சிஸ்டம்ஸு, எல்லாமே வந்து நான் சொல்கிறது ஒரு 7 இயர்ஸ்க்கு பிஃபோர். ஓகே, அது வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் அவங்க குட்டி குட்டியாக நிறைய அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு லேர்னிங்கும் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு, இம்ப்ளிமெண்டேஷனும் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. நான் வந்து 11 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினி கிளப்பில் ஆரம்பித்து நான் வந்து 2016 ஒரு 10 வருஷமாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹவ் சீன் எஸ்எம்இஸ், ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸு, MSMEs வந்து நிறையா வந்து எவால்வ் ஆகிருக்காங்க. ஹூ ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் ஆன் டிஜிட்டல் மீடியா. இன்றைக்கி வந்து இது எல்லாத்துக்கும் இருக்குது. வேர் வி ஹவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தே டோன்ட் ஹேவ் டைம் ஆர் தே டோன்ட் ஹேவ் தி ரைட் ட்ரெயின்ட் ரிசோர்ஸஸ். இதுதான் நம்மளுடைய லிவரேஜ். இந்த இடத்துல தான் வி கேன் ப்ளே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் திங்கிங் தட் இதுக்கு மேலே நான் ஸ்கேல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா, கம் அப் வித் சம்திங் விச் கேன் பி அ ப்ராடக்ட், பர்டிகுலர்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கான ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு மேஜர் பெயினை சால்வ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா பீப்புள் வில் பே சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி அவங்களால பே பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி எவால்வ் ஆகிறீங்க, ஏஜென்சி ஏதோ ஒரு பெயினை சால்வ் பண்ணிட்டு இருந்த அந்த ஏஜென்சி, rather than giving it as a service, you have a product now which is supported with the AI, all those stuff. So rather than paying 2 lakh per month or 50,000 per month or 20,000 per month, you are charging only 1,000 rupees. The tool will do everything, or 2,000 rupees. மாதம் அந்த 2,000 rupees உங்களுக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிற மாதிரி you have created a system, created a product. Can you like give an example இந்த மாதிரி ஏதாவது? ரைட், ஓகே. லிங்க்டின்க்கு கான்டென்ட் எழுதி கொடுக்குற ஒரு சர்வீஸ் தான். அந்த சர்வீஸுக்கு நீங்கள் சார்ஜிபியில் போட்டாலே பண்ணிடலாம். பட் எந்த டோனு அப்படின்னு அந்த டோனை ஃபிட் பண்ணி செஞ்சு கொடுக்குறதுக்கு யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் வந்து இட் வில் கிவ் யூ சஜஷன்ஸு, நாட் ஜஸ்ட் ஒரு சைடு சஜஷன்ஸ் கொடுக்கும், இன்னொரு சைடு கான்டென்ட் எழுதி கொடுக்கும். அந்த டூலே வில் கிவ் யூ அன் இமேஜ். ஓகே, இது வந்து ஒரு லேயர் தான். ஆன் டாப் ஆஃப் எனி LLM ஒரு லேயராக இருக்க போகுது. அப்படி ஒரு லேயரை உங்களால் க்ரியேட் பண்ணி யூ சார்ஜ் 999 per month. அது கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? நான் எங்கே போயிட்டு என்ன ப்ராம்ப்ட் அடிக்கணும் இதெல்லாம் தர தேவையில்ல, கிளிக் பண்ணால் போதும், எனக்கு தேவையான ரிசல்ட் வருது அப்படின்னா ஐ வில் பி வில்லிங் டு டூ தட். ஓகே, உங்கள் என்டையர் டீமுக்கு லைசன்ஸே 4,000 ரூபா தான். இதுக்கு முன்னாடி ஒரு ரிசோர்ஸ் வச்சுருந்தா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? ஸோ வந்து அது மாதிரி கேன் வி கம் அப் வித் சம்திங். லேண்டிங் பேஜ் பில்டர் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலாக கிளிக் ஃபனல் முன்னாடி பண்ணதை இன்றைக்கி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஏஐ சாதாரணமாக ஒரு இன்புட் கொடுத்தாலே அதுவே லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. பட் அவங்களுக்கு என்னென்னலாம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ 17 ஃபேக்டர்ஸ் உள்ளே இருக்கணும். அந்த 17 ஃபேக்டர்ஸ் என்ன, அதுக்கு மல்டிபிள் வேஸில் எழுதி கொடுக்குறதுக்கு யூ ஹேவ் ஆன் ஒரு லேயர் ஆன் டாப் ஆஃப் சம் LLMs.
people will be willing to pay. ஸோ இன்னொன்று வந்து கன்சல்டிங் நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து அது வந்து இன்னமும் நல்லது, ஹியூமன் டச்சும் அந்த இடத்துல இருக்குது. யூ வில் பி ஆஸ்கிங் தம் டு டூ செர்டன் ஒர்க். அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு வேர் இஸ் தி ட்ராக். எக்ஸல் ஷீட்டில் ட்ராக் பண்ணாமல் யூ ஹேவ் எ டூல். அந்த டூலில் அவங்க ஃபீட் பண்ணாங்க, அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு உங்களால் பார்த்துக்க முடியும். அவங்க ஃபீட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அந்த டூல் ஒர்க் ஆகாது. அவங்க ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் அது எனேபிள் ஆகும். ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு என்ன தேவை? அவங்கள வேலை செய்ய வைக்கிறது தானே தேவை. கேன் வி டூ இட் யூஸிங் ஏ டூல். அங்கே தான் சர்வீஸ் வந்து ப்ராடக்டாக மாறுது. அண்டு அது நம்ம பார்க்குற பெயின் பாயிண்ட். நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா அதை வந்து ப்ராடக்டாக மாற்றிக்கலாம். என் மென்டர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான். வாட் யூ ஆர் இரிட்டேட்டட் அபவுட் தேர் லைஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கெங்கெல்லாம் கடுப்பாகிறீங்களோ அந்த இடத்துல ஏதோ ஒரு டூலை வச்சு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கம் அப் வித் ஏ டூல். புரியுது. ஸோ டெய்லி ஏஜென்சியில் வாட் அண்ட் ஆல் இஸ் தி ப்ராப்ளம் யூ ஆர் ரிப்பீட்டட்லி சீயிங். அதுக்கு எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டி டூல் போட முடியும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிக் சாஸ், மைக்ரோ சாஸ். ஓகே ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ கம்மிங் டு அகாடமி. ஸோ இப்போது இன்றைக்கி லெட்ஸே ஒருத்தர் வந்து ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும். நான் இப்போ எட்டெக் கூட பிராண்ட்ஸும் நிறையோட ஒர்க் பண்ணுறதுனால, ஸோ இப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும், ஆர்எல்ஸ் வந்து ஒரு கோர்சஸ் விற்கணும், ஆர்எல்ஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கோச்சிங் கொடுக்கணும். இதோ கோர்சஸ் விற்கிறது வந்து அவுடேட்டட். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே. இதுக்கப்புறம் வந்து க்ரோத் கொடுக்கணும். இப்போ வந்து அந்த தாட்டுக்கு வந்து I should have a feeling that if I come to Mr. Dharnidharan, he will help me to go from this point to that point. எக்ஸாக்ட்லி. கோர்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க. வெறும் நீங்கள் கோர்ஸாக மட்டும் கொடுத்தீங்கன்னா அது யூஸே கிடையாது. Digital recorded course is not working. நாலேஜ் இஸ் ஃப்ரீ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக. அதனால் வந்து டோன்ட் செல் கோர்சஸ், செல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், செல் பீப்புள் கனெக்ட். கம்யூனிட்டிக்கும் பீயிங் மெம்பர்ஷிப்புக்கும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் பீப்புள் ஆர் வில்லிங் டு பே. தெர் வில் பி ரெக்கார்டட் திங்ஸ். அந்த ரெக்கார்டரை வச்சு அவங்கள எனேபிள் பண்ணி விடுற வேலையை நம்ம பண்ணி தான் ஆகணும். எனக்கு நான் ரெக்கார்டிங் கொடுத்தாலும் டெய்லி காலையில் என்னுடைய கிளாஸஸ் லைவ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெய்லி காலையில் லைவ் இருக்கும். ஏஐ கிளாஸ் காலையில் இது எத்தனை மணிக்கு நீங்கள் லைவ் பண்ணுவீங்க? 5:30 பண்ணுவீங்க? இல்லை, இது டிஜிட்டலுக்கு காலையில் 6 o'clock, ஏஐக்கு 6:30. ஓகே. ஐ ஹவ் மை ஸ்பெஷலிஸ்ட் மென்டார்ஸ், இதர் விஷ்ணுவோ மனோஜோ திருவோ, தே வில் பி டீச்சிங் தம். சேல்ஸ்னு வந்துச்சுன்னா சதீஷ். அதெல்லாம் லைவ் கிளாஸஸ் ஆக்சுவலாக. அதில் இன்றைக்கி என்ன பண்ணணும், நேற்று என்ன படிச்சுட்டு வந்தீங்க, இன்றைக்கி பார்க்க வேண்டிய வீடியோ இது தான், இதை பண்ணிவிட்டு இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ வெறும் ரெக்கார்டிங் மட்டும் கொடுக்கல, லைவாக போயிட்டு அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிடுறோம். படித்ததுக்கப்புறம் அவங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னென்னு இருக்குது, அதுக்கான டவுட்ஸ் அங்கேயே வந்து கிளாரிஃபை ஆகிறதுனால கண்டினியூட்டி இருக்குது. மோட்டிவேஷன் இல்லாட்டி இருக்காது. ஒரு வாரம் படிப்போம், அதுக்கு அடுத்த வாரம் படிக்க மாட்டோம். ஒரு சாட்டர்டே சண்டே எங்கேயோ போயிட்டு வருவோம், டயர்டாக இருப்போம். ஒரு மண்டே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து யூ ஹாவ் டு ஹேவ் ஏ சிஸ்டம். என்னுடைய கோர்சஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 hours வந்து பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்களால கற்றுக்கிற முடியும். புரியுது. ஸோ அந்த டைம் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாட்டி டோன்ட் கெட் இன் டு தி கோர்ஸ். இதுதான் வெரி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொல்கிறது. புரியுது. ஓகே. அவங்களுக்கு 2-3 hours கமிட் பண்ண முடியுது ஒரு நாளைக்கு அப்படின்னா அவங்களை எப்படியும் ஜெயிக்க வச்சிடலாம். ஏன்னா இது வந்து எய்தர் வே இட் ஹேஸ் டு ஒர்க். நம்ம சைடு இருந்து புஷ் பண்ணுறது, இந்த சைடு தேர் ரெடினஸ் டு புட் இன் தட் எஃபர்ட். இது ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஹிட். சார் அண்ட் அட் த சேம் டைம் நான் இன்னொன்று என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, அவங்களோட அந்த லைக் நீங்கள் வேரியஸ் பேட்டர்ன்ஸில் சார்ஜ் பண்ணுறீங்க உங்கள் அகாடமியில். இப்போ இது வந்து ஐ திங்க் அரௌண்ட் 2 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு இருக்குது 3 lakhs வரைக்கும் இருக்குது. அதாவது 2000 3 lakhs வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறீங்களா? 2000க்கு ஒன்று என்ட்ரி. இப்போ இது வந்து இஸ் திஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் இஸ் திஸ் லைக் அந்த லாட்டில் லைக் இட் இஸ் அ சிஸ்டம் டு கேப்சர் த பர்டிகுலர் நீஷ் ஆடியன்ஸ்ன்ற மாதிரி? ஓகே. இது 2 சைடும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது மோர் தென் தி மார்க்கெட்டிங் வந்து நான் யார் அப்படின்னு அவங்களுக்கு டேஸ்ட் தெரியணும் அப்படின்னா தே ஹாவ் டு என்ரோல் ஃபார் சம்திங். அண்ட் இப்போ என்னுடைய 21 day சேலஞ்ச் நடக்குது அப்படின்னா அந்த 21 day சேலஞ்சுக்குள்ளே வராங்க. எனக்கு மல்டிபிள் ஃபனல்ஸ் இருக்குது. 21 DC இஸ் ஒன் ஆஃப் தி ஃபனல். அது நான் வருஷத்துக்கு வந்து ஒரு 3-4 டைம் பண்ணுவேன். ஓகே. இந்த 21 day என் கூட காலையில் 5 to 6 ட்ராவல் பண்ணுறப்ப ஐ எம் ஷிஃப்டிங் தேர் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகி இஃப் தை கோர்ஸ் இஃப் தை டேக் இது ஜென்ஏ ஆர்கிடெக்டோ இல்லாட்டி வந்து டிஜிட்டல் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான அந்த கொஹார்ட்டில் என்ரோல் பண்ணுறாங்கன்னா they see better results. ஏன் அப்படின்னா their மைண்ட் செட் இஸ் ஆல்ரெடி செட். இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். இப்போ ரெண்டாவது வந்து there will be multiple landing pages, multiple funnels that we run. ஆஃப்லைனில் பண்ணுறோம், ஆன்லைனில் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் we had different programs. சேலமில் ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் பண்ணோம், மதுரையில் பண்ணோம், கோயம்புத்தூரில் பண்ணோம், சென்னையில் பண்ணியிருக்கோம். அங்கே வர்றப்ப
they will be able to really feel who are we, எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்க முடியும், என்ன மாதிரி வந்து இவங்க கூட அசோசியேட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து அந்த இடத்துல உருவாகும். ஸோ ஒன் டே ஒர்க் ஷாப் அங்கேயே அவ்வளோ ரிசல்ட் பார்க்க முடியுது அப்படின்னா இவங்க கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி they will start registering. ஸோ அதுக்கான சாம்பிளை பார்க்குறதுக்கு தான் we do webinars, we do offline events and all those stuff. ஓகே ஸோ இது எல்லாமே ஃபனல்ஸ். ஓகே அது வெறும் ஆன்லைன் வெபினார் ஃபனலாக இல்லாமல் நாங்கள் இப்போ ஆஃப்லைன் செமினார் ஃபனல்ஸும் பண்ணியிருக்கோம். ஓகே அதுதான் பிரைமரி ரீசன். இது வந்து என்ன, என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டெமோ காமிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது 3 மணி நேரம் டெமோவா, ஒரு நாள் டெமோவோ, ஒரு நாள் ஒர்க் ஷாப்போ, அது ஃபுல்லாக. ஸோ வந்து ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் வந்து வெறும் ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸாக இருந்ததை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அதை மாற்றுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து எங்கள் இதில் வந்து வி ஹேவ் தமிழ்நாடு டிஜிட்டல் சம்மிட்னு சொல்லி வி ஹேவ் ஈவெண்ட் 2 வருஷம் பண்ணியிருக்கோம், ஹில்டனில் வச்சு பண்ணியிருக்கோம். அதில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கிராசிங் 10 lakh they will get ஈகிள் அவார்டு. லாஸ்ட் இயர் மட்டும் 8 பேர் வந்து they have earned more than 1 crore. Okay, now around 15 people have earned more than 1 crore. Okay, that means there is a higher possibility of winning that awards. அதுதான் கோல். அதை நோக்கி நீங்கள் ரெடி ஆகுங்க. 10 lakh ஒரு அவார்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இது 50 lakh அவார்டு, அதுக்கப்புறம் 1 crore அவார்டு, இது மாதிரிலாம் இருக்குது. இது நடக்கணும் அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். அந்த இடத்துல ஹேக்கத்தான் பண்ணுவோம். லிட்ரலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறோம். ஓகே அண்ட் கோர்ஸ் இட்ஸ் நாட் 1 month, இட் இஸ் 1 year. 1 month வந்து பயங்கர ப்ரெஷர் இருக்கும், நிறையா விஷயங்கள் வந்து லைவ் இருக்கும். 1 வருஷத்துக்கு லைவாக மட்டும் கிட்டத்தட்ட 70 கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அது போக 1 or 2 ஹேக்கத்தான்ஸ் வித்தின் தட் இயர் இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு 2000 கொடுத்து உங்கள் வெபினாரையோ இல்லை ஏதோ ஒரு உங்களோட லைவ் செஷனையோ நான் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கிவ் மீ மச் வேல்யூ. ஓகே, அது வந்து என்னுடைய வெபினார்ஸ் எல்லாமே ஃப்ரீ வெபினார்ஸ் தான். ஆன்லைனில் நடக்கிற வெபினார்ஸ்லாம் ஃப்ரீ வெபினார்ஸ் தான். லாஸ்ட் டைம் வந்து வி சார்ஜ் அரௌண்ட் 199 இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்தவங்களே திரும்ப வந்துட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஐ ஹேவ் டு புட் சம் பேரியர்ஸ், அதனால் ஐ எம் சார்ஜிங் ஃபில்ட்ரேஷன் 199 வந்து குவாலிட்டி ஆடியன்ஸ்க்காக தான் இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறது கூட. ஸோ இந்த டைம் நடந்ததெல்லாம் ஹோல் டே நடந்துச்சு. ஃபார் 199 வி ஹேட் ஹோல் டே ஒர்க் ஷாப். 3 hour வெபினாருக்கு வி நெவர் சார்ஜ். நான் அது 1000 வெபினார்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அது எல்லாமே 3 hours வெபினார், எல்லாமே ஃப்ரீ வெபினார்ஸ் தான். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ரிப்பீட்டட் அதே க்ரௌட் வந்துட்டு இருந்தனால வி தாட் இது வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் ஷாப் மாடலுக்கு டெஸ்ட் பண்ணோம். தட் ஒர்க் அவுட் ரியலி வெல். இப்போது லெட்ஸே வந்து நீங்கள் வந்து ஒரு 200 கொடுத்து உங்கள் வெபினாருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வரேன். அதுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் எவர் யூஆர் டெல்லிங் and I want to also transform. Let's say I'm a business owner or a person who's completed college who want to do a startup. எங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக நாங்கள் இது வரைக்கும் அட்ராக்ட் பண்ணல. அவங்களுக்குன்னு ஆட் நாங்கள் ரன் பண்ணிக்கிறல. என்னோட இது வெரி கிளியர். எனக்கு வந்து we know who our audience. இப்போ இதுக்கு அதிக பர்ச்சேசிங் பவர் இருக்க ஆடியன்ஸ், அதிக பெயின் இருக்க ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன். ஓகே, யங்ஸ்டர்ஸ் they will figure out some ways. ஓகே, அண்ட் எனக்கு இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, திருப்பி படிக்கணுமா அப்படிங்கிற சிலருக்கு தாட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் எனக்கு ஆர்கானிக்காக வர்றது 5 to 7% தான் அந்த பர்சன்டேஜ். என்னுடைய ஆடியன்ஸ் ப்ரீடாமினெட்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஹூ வாண்ட் டு ஸ்கேல் தேர் பிஸ்னஸ். இது ஒன்று. ரெண்டாவது, பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். அதுக்கு எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டிங் தேவை, அதனால் நான் கற்றுக்கிறேன். நான் இமீடியட்டாக பண்ண மாட்டேன், ஆனால் கற்றுக்கிட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, எம்ப்ளாயீஸ் ஹூ வாண்ட் டு சைடு ஹசில், அவங்க ஒரு செட்டு. உமன் ஹூ வாண்ட் டு பி ஆன் தேர் ஓன். இதுதான் 4 பக்கெட் ப்ரீடாமினென்ட்லி. ஸோ இவங்க அது வராங்க அப்படின்னா தென் தே வில் ரெஜிஸ்டர். இந்த செஷன் அட்டன் பண்ணப்போ தே வில் பே ஆன் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் தே பே தி ரிமைனிங் அண்ட் தென் ஜாயின் தி கோர்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரியான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், விமன் ஹூ வாண்ட் டு அட்டைன் இண்டிபெண்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து வேறு நீஷில் இருக்கவங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் ஆட்ஸ் கேம்பெயின்ஸ் மாதிரி ரன் பண்ணி இல்லை உள்ளே வர்றப்பே இந்த வெபினார் யாருக்கானது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். நாங்கள் ரன் பண்ணுற ஆட்ஸ் வந்து இது ஒன் ஃபனல். அதுக்கு ஒரு விஎஸ்எல் இல்லை, இப்போ ஒரு 3 ஃபனல் ஆயிடுச்சு இப்போ நம்ம பேசுனதில். ஒன்று வந்து ஆஃப்லைன் செமினார், இன்னொன்று ஆன்லைன் ஒர்க் ஷாப். ஓகே, அண்ட் ஆன்லைன் வெபினார். அது தனி வெபினார் வந்து 3 hours நோ சார்ஜ். ஹோல் டே ஒர்க் ஷாப் 199, அவ்வளோதான் அதுக்கான சார்ஜ். அதுக்கப்புறம் வந்து வி ஹேவ் ஃபனல்ஸ். அந்த ஃபனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக விஎஸ்எல் போகும். விஎஸ்எல்ல வந்து ஒரு 10 minute வீடியோ ஒரு ஃபனல் இருக்குது. இன்னொன்று வந்து 45 minute வீடியோ. விஎஸ்எல் என்ன சொல்லுவீங்க? இது ஏன் இந்த கோர்ஸ், ஹவ் இட் வில் ஹெல்ப், இந்த கொஹாட்னால என்ன அட்வான்டேஜ், அது ஃபுல்லாக அதில் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புக்கான அப்பாயின்மெண்ட்டு எங்களுடைய அட்மிஷன் டீம்கிட்ட பேசுவாங்க. ஒரு 1 hour கால் இருக்கும்.
அதில் they will have so many questions. அது எல்லாமே ஆன்சர் ஆச்சு. அதே மாதிரி நம்ம கேட்குற அந்த 2 to 3 hours கமிட்மெண்ட் பெர் டே அவங்களால கொடுக்க முடியும், கற்றுக்குருவாங்க அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தென் they will be able to enroll. புரியுது. ஸோ இங்கே வந்து நான் அங்கே பண்ணுறதே வந்து we are not selecting everybody. இங்கே செலெக்ஷன் பை ரிஜெக்ஷன் தான். 3 மணி நேரம் கொடுக்க முடியாது, வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நான் வந்து டீம்கிட்ட சொல்கிறது அதுதான். தேவைப்படாதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் விற்கிறது பாவம், தேவைப்படுறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது கம்பெனிக்கு பண்ணுற துரோகம். ப்ரெசன்ட் தி ப்ராடக்ட் ரியலி வெல். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இது தெரியுமா, தெரிஞ்சுட்டு வரட்டும், என்ன நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு வரட்டும். அதுதான் பெஸ்ட் வே டு செல் எ ப்ராடக்ட். ஆக்சுவலாக செல்லிங் இஸ் நத்திங் பட் பொசிஷனிங் தி ரைட் ப்ராடக்ட் டு தி ரைட் பீப்புள். ஓகே. ஸோ இப்போது வந்து லைக் ஃபார் கிரியேட்டர்ஸ், ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் இதை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி கிரியேட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு தே ஆர் ஹியூஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்கும். பீப்புள் எங்கேஜ் அலாட், அவங்களோட ஸ்டோரியாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர் பாசிபிலிட்டி டு மேக் மனி வில் பி வெரி லெஸ். பிராண்ட் டீல்ஸ் மட்டுமே நம்பியிருப்பாங்க. அண்ட் நிறைய எஜுகேஷன் நல்ல கண்டென்ட் போடுற கிரியேட்டர்ஸ் கூட இன்றைக்கி மானிட்டைஸ் பண்ணாமல் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவங்க தே வாண்ட் டு மானிட்டைஸ் இமீடியட்லி அப்படின்னா வாட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ்? இப்போ நிறைய பேர் வந்து ஏஜென்சி ஓப்பன் பண்ணுறேன்றாங்க. பட் ஐ ஃபீல் லைக் அவங்களோட ஆடியன்ஸ்க்கு எதையாவது விற்கிறது தான் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு வாட் வுட் யூ? டிபெண்ட்ஸ். சி தே கேன் ஸ்டார்ட் ஏ D2C பிராண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் கான்டென்ட் போட்டுட்ருக்கேன். நான் கான்டென்ட் போடுறப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் நான் காஃபி குடிச்சிட்டே கான்டென்ட் போடுறேன். ஸ்டார்டிங் ஏ D2C காஃபி பிராண்ட் would be an easiest fit. பிகாஸ் எப்போ பார்த்தாலும் நான் அதுதான் பார்த்துருப்பாங்க. எப்போயுமே ஒரு டெக் டூலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இஃப் ஐ கேன் கம் அப் வித் சம் டெக் கேட்ஜெட்ஸ் அட் மச் அஃபோர்டபுள், ஒரு 200-300 ரேஞ்சில் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு இங்கே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனே கிடையாது. டேரெக்டாக போங்க, லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு they can directly purchase. ஸோ அது மாதிரி என்னுடைய பெர்சோனாக்கு ஹவு மை ஆடியன்ஸ் ஹவ் பெர்சீவ்ட் மீ ஃபார் so many years, அதுக்கு ஃபிட் ஆகிற ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரல் ஃபிட் ஆக்சுவலாக. ஓகே. இப்போ வந்து நான் எப்போ பார்த்தாலும் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அது ஒவ்வொரு இதுலேயுமே எனக்கு வர்ற கமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுற ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே D2C கார்மெண்ட் பிராண்ட் would be an easiest ஃபிட். ஓகே. பட் இதில் வந்து என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. இங்கே வந்து என்னென்னா ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் தான் இங்கே கேம். அங்கே தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ். அங்கே இருந்து தான் வந்து வி ஹவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஷாப்பிஃபை சைட் இருக்குது. மெஷரிங் தி கொஹாட், எத்தனை பேர் வந்தவங்க எத்தனை டைம் ரிப்பீட்டட் கஸ்டமர் ஆகிருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் பர்ச்சேஸ் வேல்யூ என்ன. நான் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறப்ப நான் காசே பே பண்ண மாட்டேன். 500 ப்ராடக்ட் ஈஸியாக விற்றுரும். இதே 500 ப்ராடக்ட்டை நான் ஆடு போட்டு விற்கணும் அப்படின்னா 600 rupees நான் செலவு பண்ணியிருப்பேன். அன்லெஸ் அன்டில் they மேக் தி தேர்ட் பர்ச்சேஸ் ஐ வில் நெவர் மேக் ப்ராஃபிட். ஸோ அதனால தான் நிறைய D2C பிராண்ட்ஸ் வந்து ப்ளீட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். ஓகே. ஸோ வந்து இல்லாட்டி வெரைட்டி காமிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட் பிஸ்னஸில் நிறைய வெரைட்டி இருக்கும், உமன் ஆக்சசரிஸ் நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்க ப்ராடக்ட் நாளைக்கு இல்லை. இஃப் ஐ எம் செல்லிங் தி சேம் ப்ராடக்ட் அகைன் அண்ட் அகைன் வித் லிமிடெட் SKUs, அகைன் ஐ மைட் எண்ட் அப் வித் தி ப்ராப்ளம். அந்த இடத்துல தான் வி ஹவ் டு திங்க். ஓகே. நான் ஒரு கேட்ஜெட் வாங்கிட்டேன், அதே கேட்ஜெட் நான் அடுத்த மாதம் வாங்க மாட்டேன், அடுத்த 6 மாதத்துக்கு வாங்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு யாருக்காவது வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தவிர்த்து நான் திரும்ப வாங்க மாட்டேன். தட் மீன்ஸ் நான் ஒரு கஸ்டமரை ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண வச்சுருக்கேன். பிஸ்னஸ்னால் என்ன, ரொம்ப சிம்பிளாக நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கணும், நிறைய கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாக வாங்கணும், நிறைய கஸ்டமர்ஸு ஹை காஸ்ட் இருக்க ப்ராடக்டை வாங்கணும். கரெக்ட் தானே? இது இல்லாட்டி வந்து புது வெர்டிகல்ஸோ புதுசாக ப்ராடக்ட்ஸோ SKUஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் ஒரு பிஸ்னஸ் வளருமா? இதனால் மேஜராக அந்த 4 விஷயம் தானே. இதில் எதை நம்ம பயன்படுத்த போகிறோம்? ஓகே. ஜஸ்ட்டு பிகாஸ் இன்னொன்று வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆடியன்ஸை, நம்மளுடைய ஃபாலோயர்ஸை. ஜஸ்ட்டு பிகாஸ் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு ரைட் ராயலாக நான் வந்து உன்கிட்ட வந்து எனக்கு விற்கிற உரிமையை கொடுக்கல. ஸோ ஒரு மாதிரி அவங்கள்ட்ட வி ஹாவ் டு சீக் தி பெர்மிஷன் டு செல். ஓகே. அது வந்து அதுதான் அங்கே இருக்க ரெஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்குறேன். அதனால தான் நான் வந்து என்னோடய வெபினார்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ வெபினார் வச்சதுக்கான காரணமும் அதுதான். எக்ஸ்ப்ளோர் வாட் இட் இஸ், இஃப் இட் இஸ் நெசசரி யூ ஜஸ்ட் பர்ச்சேஸ் இட்ன்ற மாதிரி. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், என் ஆடியன்ஸுக்கு ஏதோ நான் நல்லது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும். புரியுது. ஸோ சார், ஐ திங்க் லைக் இது எந்த அளவுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் யூஸ்ஃபுல். எனக்கு இது புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு வந்து இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஆமாம். வி ஹவ் கவர்ட் வெரி லென்த் பிகாஸ் ஏன்னா இது வந்து இஃப் சம்மன் இஸ் வாட்சிங் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் கோர்ஸோ மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி ஹவ் ஆஸ்க்ட் லைக் ஏன்னா இன்சைட்ஸாக எனக்கே இருந்த சில டவுட்ஸ் அந்த மாதிரி நான் நிறையா வெரைட்டிஸில் கேட்டேன். ஸோ இஃப் தே
observed it, it will be great. So இங்கே again coming back to லைக் இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கும் ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்குற இன்சைட்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து வாட் வி ஃபீல் இஸ் திஸ் ஆல் இஸ் ஆல் required for being in the journey, but to be in the journey I also see grit is more important. So I was like 20 when I first faced a GST issue. So where like I think a year and a half back. So basically அப்போ வந்து ஏதோ நான் GST நம்பர்னு போட்டாங்க, நம்பர் எழுதலை, பிளாங்காக விட்டுட்டேன். ஸோ தே கேன்சல்டு மை இது லைக் டெம்பரவரியில் அது ஏதோ ஒரு நோட்டீஸ்லாம் வந்தது. எனக்கு ஐ வாஸ் வெரி அஃப்ரைட். ஸோ அந்த மாதிரி நிறைய லீகல் இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஐ ஃபேஸ்ட் அ கப்புள் ஆஃப் இஷ்யூஸ் விச் மென்டலி டிஸ்டர்ப்டு மீ. ஐ மீன் லைக் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஐ ஹேட் ஃபியூ அதர் இஷ்யூஸ், கிளைண்ட்ஸோட இஷ்யூஸ். அதுக்கப்புறமா அந்த மாதிரி இது இருந்தது. அதுக்கப்புறம் இட் ஆல் சால்வ்ட் அண்ட் கோயிங் ஆன். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் நடத்தும் போது எல்லாமே ஃப்ளவரியாக இருக்கும். சோஷியல் மீடியா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும், பீப்புள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க, சினிமாவில் பார்ப்பாங்க. இப்போ இது வந்து நடுவில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வரும்போது ஸோ ஹவு டு தே சஸ்டெயின்? நிறைய பேருக்கு நம்ம கிளம்பிடலாம், இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஸ்டாஃப்க்கு பேமெண்ட் கொடுக்க முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். Apart from digital marketing and agency, there are various other business owners face a lot of issues. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கும்போது சஸ்டைன் பண்ணவங்க மட்டுமே பிஸ்னஸில் ரொம்ப நாள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டிவ்ன்றதை தாண்டி ஆக்சுவல் ஃபேக்டாக நான் அதை பார்க்குறேன். ஸோ ஹவு டு யூ see it? as நீங்கள் என்னை விட நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸையும் பார்த்துருக்கீங்க, அது எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தாக்கு பிடிக்கும் தன்மை தான். எவ்வளோ நாள் உன்னால் தாக்கு பிடிக்க முடியும்? ஓகே, அட் வாட் காஸ்ட்? ஓகே, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவேன். சில நேரங்களில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ்லேயே இருப்போம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஜிஎஸ்டி வந்து ஒரு இஷ்யூ, இன்னொன்று வந்து கிளைண்ட்டை வந்து எடுக்கிறதுல இஷ்யூஸ் இருக்கும் சிலருக்கு, டீமுக்கு வந்து சேலரி போடுறதுக்கு சிலருக்கு இஷ்யூஸ் இருக்கும், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்கேல் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டேஜில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்ன தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற கிளாரிட்டி, ஐ டூயிங் தி ரைட் திங், கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, நான் எனக்குள்ளே சொல்லிக்கிறது எப்போயுமே, நான் வந்து சின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எப்போயுமே சொல்லிக்கிறது உற்றாதராதரணி. ஓகே, யூ ஆர் ஹியர் ஃபார் சம்திங். நீ வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலை, சின்ன வயசில் நான் பார்த்தது கஷ்டம் மட்டும்தான், அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. ஃபார் தட் ரீசன் ஐ வில் டூ தி மேக்ஸிமம் எஃபர்ட்ஸு, கரெக்டான விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தட் இஸ் தி கமிட்மெண்ட் ஐ ஹவ் கிவன் டு மை செல்ஃப். அப்படி இருக்கிறப்ப நான் எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்து விட மாட்டேன். வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் எ சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம். ஓகே, எல்லா விஷயங்களையும் ஃபஸ்ட்டு டைமே நம்ம கரெக்டாலாம் ஃபிகர் அவுட் பண்ணுவோன்னா இல்லை, வி வில் ஆல்சோ டூ மிஸ்டேக்ஸ். தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு மாற்றணும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய நீடட் திங். சில நேரங்களில் ஆந்திரப்ரனருக்கு என்னன்னா, நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. உலகம் எவால்வ் ஆகிருக்கும், நான் இன்னும் பழைய கதையே ஓட்டிகிட்ருப்பேன். அந்த இடத்துல அடாப்ஷன் மிஸ் ஆகிருந்திருக்கும். நான் இன்னும் வந்து பழைய வேஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டுருப்பேன். நீங்கள் நியூ ஏஜில் வேறு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நான் அடாப்ட் ஆனேன்னா இல்லையா? ஸோ அடாப்ஷன் வில் ஆல்வேஸ் பிளே எ ரோல், கிளாரிட்டி வில் பிளே எ ரோல், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது வில் பிளே எ ரோல், பெர்சிஸ்டன்ஸ் வில் பிளே எ ரோல். இது எல்லாமே மேஜரான ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, whenever you are stuck, get expert advice. இப்போ ஜிஎஸ்டி ஆர் அக்கௌண்டிங் ஆர் ஐடி, கன்சல்ட் ஆன் ஆடிட்டர் சார்ஜ் பண்ணுவார். எல்லாமே இங்கே ஃப்ரீ கிடையாது. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு கன்சல்டிங் 5,000, 7,000, 10,000, வாட் எவர் இட் இஸ், கோ கிவ், யூ வில் கெட் கிளாரிட்டி ஃபார் நெக்ஸ்ட் 2 years. அதுக்கான ரோட் மேப் உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும். அந்த 10,000 ரூபாவை உங்களுடைய அட்வான்டேஜ் ஆஃப் கெட்டிங் தி பில்ஸ், அதில் இருக்க சேவிங்ஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஆக்சுவலாக அட்வான்டேஜ் ஆஃப் நாட் கெட்டிங் காட் இன் எனி கவர்மெண்ட் கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸில் மாட்டாமல் இருக்கிறது எவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதுக்கு 10,000 ரூபா கொடுக்குறது என்ன இருக்குது? இஃப் யூ வாண்ட் சம்திங் குட், யூ ஹேவ் டு கெட் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அட்வைஸ். இது ஒரு சைடு. இன்னொன்று இதில் நம்மளுடைய டொமைனில் யார் யார் இருக்காங்களோ அவங்க கூட கனெக்டடாக இருக்கிறது வில் ஆல்வேஸ் ஹெல்ப். நான் எப்போயுமே வந்து காம்படிஷனாகவே பார்க்க மாட்டேன். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் கொலாபரேஷன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவையான அவ்வளோ இருக்குது. நான் என்ன ஒரு இன்னும் 10 லட்சம் கிளைண்ட்டே என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, எவ்வளவு தூரம் போக முடியும்? எல்லாருக்கும் தேவையான எல்லாமே இங்கே இருக்குல்ல. ஸோ வந்து அதனால் அது காம்படிஷனாக பார்க்காம அவங்க அது பெட்டராக பண்ணுறாங்களா, அதோட பெட்டராக பண்ண முடியுமா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரியில் பெட்டராக இருக்கலாம். பட் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இட் சுட் நாட் லீட் யூ டு ஜெலசி. அந்த மாதிரி
ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் நோன் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ கோட் பண்ணுறேன், இந்த கிளைண்ட் எடுக்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு அந்த கிளைண்ட் எடுத்தவங்களாம் இருக்காங்க ஆக்சுவலாக சேம் ஃபீல்டில். ஓகே, ஸோ இது வந்து எதனால் பாசிபிள் அப்படின்னா வி ஆல்வேஸ் பிலீவ் இன் கொலாபரேஷன். ஓகே, அவருக்கும் அதே தாட் இருந்துச்சு, எனக்கு வர கிளைண்ட் எனக்கு, உனக்கு வர கிளைண்ட் எனக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என் தம்பி ஹீ இஸ் ஆல்சோ இன் சிமிலர் டொமைன். சுதர்சன் கணபதி இஸ் ஆல்சோ இன் சிமிலர் டொமைன். ஓகே, இது வந்து இது காம்படிஷனே கிடையாது. இஃப் யூ திங்க் நீங்கள் காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ஒன்லி பிளே டு ஹிஸ் பொட்டன்ஷியல், யூ நாட் பிளே டு யுவர் ஒரிஜினல் பொட்டன்ஷியல் ஆர் தி மார்க்கெட் பொட்டன்ஷியல். அதனால் வந்து திங்க் திஸ் மார்க்கெட் இஸ் ரியலி பிக். அது உண்மை தான், அபண்டண்ட்டாக இருக்குது, கொட்டி கிடக்கு. அதனால் பயந்து பயந்து ஒர்க் பண்ணாமல் இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கொலாபரேட்டிவ் அப்ரோச் ஒன்று எடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் குட் இன் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கலாம், யூஆர் குட் இன் இது பர்சனல் பிராண்டிங். ஒரு கிளைண்ட்டுக்கு ரெண்டுமே தேவைப்படுது. ஐ கேன் நாட் ஆஃபர் பர்சனல் பிராண்டிங், ஐ கேன் டாக் டு யூ, நான் எடுத்துறேன் கிளைண்ட்டு, இந்த சர்வீஸ் நீ பார்த்துக்கோ. எனக்கு வந்து ரெஃபர் பண்ணதுக்கு மாதம் வந்து when you are getting paid and give me 15%, 20%, வாட் எவர் இட் இஸ். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி எவ்வளோ சார்ஜ் பண்ணுமோ அதை சார்ஜ் பண்ணிக்கும். அவரும் வின் பண்ணுறாரு, நீயும் வின் பண்ணுற. ஃபார் நாட் டூயிங் எனி ஒர்க் யூ ஆர் கெட்டிங் சம் 15%, 20% இஸ் ஏ பேசிவ் இன்கம் ஃபார் யூ, அடிஷ்னல் ரெவன்யூ சோர்ஸ். அது ஏன் வந்து நம்ம பார்க்குறது இல்லை? இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். ஆர் பீப்புள் ஹூ ஹவ் டன் சம் பெட்டர் திங்ஸ் ஆல்ரெடி, அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறதுல என்ன இருக்குது? ஐம் ஃபேஸிங் திஸ் இஷ்யூ, நான் ஸ்கேல் பண்ண முடியாது. தி வே தட் யூ ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் வாஸ் ரியலி குட். ஏன்னா இது வந்து உனக்கு இருந்த அதே கேள்வி, இதுக்கான ஒரு ஆன்சர், இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்காக சேர்த்து கேட்ட மாதிரி தான் நான் பார்த்தேன். இது மாதிரி எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ ஆல்வேஸ் when I am in trouble ஆர் எனக்கு ஒரு இடத்துல முடிவெடுக்க முடியல அப்படின்னா இந்த டொமைனில் இருந்தவங்களுக்கோ இல்லை சிமிலர் ஆந்திரப்ரனர்ஸையோ நான் கேள்வி கேட்டது தயங்கினதே கிடையாது. அதில் ஃபூலிஷ்னஸே கிடையாது. இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் ஸ்மார்ட்னஸ். ஐம் ஸ்டக் ஹியர். நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, கிவ் மீ ஆப்ஷன்ஸ்னு கேட்பேன். நான் இங்கே ஸ்டக் ஆகிட்டேன், எனக்கு அட்வைஸ் பண்ணுன்னு கேட்க மாட்டேன். எனக்கு வந்து கிவ் மீ ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எப்படி இதை டீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 2 பேர்கிட்ட, ஒரு நல்ல ஆந்திரப்ரனர் 2 பேர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் எ டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட். அவங்க இப்படி பார்க்குறாங்கல்ல, ஆமாம்ல நம்ம இந்த ஆங்கிள் பார்க்காம விட்டோம்ல. ஸோ யூ கேன் டிசைட் பெட்டர். அந்த இடத்துல கெட் தேர் சப்போர்ட். ஓகே, ஸோ கொலாபரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேம் ஃபீல்டில் இன்னொருத்தர் இருக்கிறது காம்படிஷன் கிடையாது. இந்த ஃபீல்டில் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதே மாதிரி ஒரு பிரச்சனை நீயும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், நானும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். பேசிக்கலாம், டக்குன்னு அந்த அட்வைஸ் எடுத்துக்கலாம். சிமிலர் டொமைன் ஆர் சம் அதர் டொமைனில் இருக்க ஆண்டர்ப்ரனரோடைய அந்த தாட் ப்ராசஸ் அட்வைஸ். ஹவ் வில் ஐ டீல் திஸ் திங். உங்களுக்கு இது முன்னாடி வந்து ஜிஎஸ்டியில் இருந்தால் ப்ராப்ளம் வந்திருக்கா, அப்போ வந்தப்போ நீங்கள் எப்படி இதை நீங்கள் டீல் பண்ணீங்க, வாட் இஸ் தி அப்ரோச் தட் ஐ ஹாவ் டு டேக், வாட் இஸ் தி ரைட் அப்ரோச், ஹூம் சுட் ஐ மீட். இந்த கேள்வி கேட்குறது என்ன இருக்குது. ஓகே, நமக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க முடியும். we should be never ashamed to ask the fundamental doubts we have, and at the same time என்ன அசேம்டே கிடையாது. கூச்சமே வேண்டாம், பயமும் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம். ஓகே, மோர் தென் அசேம்னு சிலர் தயக்கம் இருக்கும், நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ இது மாதிரி வந்துச்சுன்னு. அதில் என்ன இருக்குது, ஏன்னா தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்ல. கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் பீன் அ வெரி இன்சைட்ஃபுல், எஜுகேஷ்னல் அண்ட் ரொம்ப டீப் டவுன். இதை பார்க்குறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஐ வுட் ரெக்கமெண்ட் லைக் எனி டே. என்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஐம் கோன் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அப்படின்னாங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கோன்ஸே என்னோட 4th எபிசோட் தானே சாரோட பண்ணதை போய் பாருங்கள் அப்படி சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு எபிசோடு இது. எனக்கு பர்சனலி நான் போய் கூட வாட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ ஃபைனலாக நான் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லெட்ஸ் சே யூ ஹாவ் அ சன் அண்ட் லெட்ஸ் சே யூ ஹாவ் ஓன்லி காட் யுவர் லாஸ்ட் டே டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. அண்ட் இந்த லாஸ்ட் டே அன்னைக்கு யூ ஹவ் காட் டு கிவ் வாட் எவர் இன்புட் நெசசரி ஃபார் யுவர் சன். இப்போ இந்த சன்னுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு கடைசியாக ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 5 or 10 minutes, வாட் வில் யூ டெல் தம்? let's say he wants to excel in something, like wants to be an high achiever or do something big in life, and you know how as a father you know what are all the necessary needs. So இப்போ அந்த லாஸ்ட் 5-10 minutesல இதெல்லாம் நான் சொல்லி ஆயிடணும், இதெல்லாம் நான் சொல்லலைன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான், இதெல்லாம் சொல்லினா his journey will be more bigger, more smoother, and it will be the last and the most hearing words of his life அப்படின்னா, what will be the last 5-10 minutes you tell to your child? 5-10 minutes தான் தேவையில்ல, ஒரு லைன் தான். ஆக்சுவலாக உலகத்தில் நிறைய நல்ல மக்கள் இருக்காங்க, அழகான அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது, நிறைய மக்கள் கூட பழகு, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணு, அருமையான புத்தகங்கள் இருக்குது, ரீட் மோர் புக்ஸ், தட் வில் ஹெல்ப் யுவர் லைஃப். ஓகே,
வண்டர்ஃபுல் சார். ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் இது வரைக்கும் பாட்காஸ்ட் ஃபுல்லாகவே யூ செட் லைக் தேர் ஆர் வெரி கிரேட் பீப்புள் அண்ட் பேசிக்லி வந்து ட்ரை டு கொலாபரேட் வித் எவ்ரிபடி. நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பாக ஃபீட் பண்ணிட்டாங்க, நியூஸ் எல்லாம் தப்பாக ஃபீட் பண்ணிடுச்சு. ஒரு மிஞ்சி போனால் 2% 5% கெட்டவங்க இருப்பாங்க. அதுவுமே என்ன பண்ணணும்னு தெரியாமல் அது மாதிரி ஆனவங்க தான். அவங்களுக்குள்ளேயும் ஒரு குட்டி ஒரு இதயம் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு குட்டி எமோஷன் இல்லாமலாம் இருக்காது. பீப்புள் ஆர் ஃபண்டமெண்டலி குட். we are divided by so many other factors. அதனால் வந்து அந்த நல்ல தன்மையை விட்டுற வேணாம். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இன்னொன்று நான் வந்து மேஜராக வந்து அப்சர்வ் பண்ணது, எல்லா இடத்துலையுமே யூ ட்ரை டு நாட் டெல் யுவர் நேம், யூ ட்ரை டு பொசிஷன் வாட் யூ டிட் கொலாபரேட்டிவ்லி. ஸோ நீங்கள் வந்து இதை நாங்கள் பண்ணோம் தான் சொன்னீங்க, இதை நான் பண்ணேன் ஆர்எல்ஸ் லைக் இது என்னோட சக்ஸஸ்ன்னு சொல்லலை. ஸோ யூ ஆல்வேஸ் ஹேட் அ கிரேட் சிஸ்டம் அண்ட் டீம் அரவுண்ட். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு நல்ல டீம் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக எனக்கு அதுதான் மேஜராக கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட், ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் ஹேவிங் அ குட் டீம் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு யூ சஸ்டைன் தெம் அண்ட் நாட் ஜஸ்ட் யுவர் ப்ரொஃபஷ்னல் டீம், ஈவன் யுவர் பர்சனல் டீம், பிகாஸ் லைக் பர்சனலாக நம்ம கூட இருக்க ஆட்களும் சரி. ஸோ இந்த 2 டீமுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஹவு தே interchange each other, all this is important and they decide our personal mood and professional mood. ஸோ இந்த டீமை எப்படி உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் பீப்புள் கேம் டு மீ த்ரூ சோஷியல் மீடியா தான். ஆட் இல்லை, ஏஜென்சி மூலயமா வந்தது, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலயமா வந்தது ஒரு 4-5 பேர். உள்ளே வரவுமே ஃபஸ்ட்டு வந்து கல்ச்சர் செட் ஆகுதா அப்படின்னு தான் பார்ப்போம். நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 1 மணி நேரம் இன்டர்வியூவில் நிறையாலாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு 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 சிம்பிள் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், ஒரு யூ வில் ஃபீல் தி எனர்ஜி. ஓகே, உங்கள் டீமில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஐ வில் டேக் தம் இன். ரொம்ப போட்டு நான் வந்து சொல்லப்போனால் லாஸ்ட் 2 இயர்ஸில் எந்த இன்டர்வியூலையும் நான் உட்காரல. ஓகே, என் டீம் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்ததுக்கப்புறம் நேற்று ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க, நேற்று ஜாயின் பண்ணப்போ தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு என் டீம் அட்டானமஸ் டீம்ஸ், அவங்கவுங்களும் என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிடுவாங்க. இது இந்த இதுக்கு இவ்வளோ பேர் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க, நான் தலையிடல. எண்ட் ஆஃப் தி டே உங்கள் டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், திஸ் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ். வி ஆர் இன் தி ஜாப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பீப்புள். ஓகே, நம்ம வந்து பீப்புள் இன்ஜினியரிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஹெல்பிங் தம் பி பெட்டர் இன் தேர் லைஃப். ஒருத்தவங்க பெட்டராக இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி பெட்டராக இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். தேவையில்லாமல் சேல்ஸு அப்படின்னு சொல்லி யாருக்காவது ப்ராடக்ட்டை விற்றுடாதீங்க, அது நல்லது இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு. சேல்ஸுக்கு உங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. நீங்கள் பிடிச்சி பண்ணுங்கள், அங்கே இம்பேக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்கள், அது போதும். உங்களுக்கு யாருக்குமே வந்து சேல்ஸில் வந்து ப்ரெஷர் கிடையாது. சேல்ஸ் பயங்கர டார்கெட்லாம் வச்சுருப்பாங்கல்ல, எங்களுக்கு வந்து மோர் தென் தி டார்கெட், பீப்புள் ஷுட் ஒர்க் பீஸ்ஃபுல்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஷர் இருந்தால் நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு. பிடிச்சிருந்தால் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த என்விரான்மெண்ட்டு கொடுக்குறது நம்மளோட வேலை. ஒன்று என்ன பிடிக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஜாப் பிடிக்கணும். இது பண்ணுறனால அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தே வில் ஸ்டார்ட் லவ்விங் தெம் செல்ஃப். என்கிட்ட போன வாரம் என் டீமில் வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னது வந்து, நான் எத்தனையோ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கே எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு. சார் ரியலாக தெரியுது சார், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே பண்ணுறோம் சார். அது அந்த சைட்லேருந்து அவங்க சொல்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி இன்ஜின். நம்ம தான் இன்ஜின். நம்ம என்ன விஷனை கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி டீம் ஓடும். இது வந்து when it comes to the அஃபீஷியல் ஒர்க்கிங் இது. அண்ட் யூ ஷுட் ஹேவ் மினிமலாக அந்த கல்ச்சரை வந்து வச்சுருக்கணும். சில இடத்துல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுக்கலாம். நான் வந்து ஈவன் வி ஹேவ் டிஃபைன்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் 90% தான் அதை வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் கான்சியஸாக. 10% இஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஏன்னா இன்றைக்கி ஜென்ஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் 100% வச்சிங்க அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இதுதான் ஆகணும். பட் ஒரு விஷயம் வேர் வி டோன்ட் காம்ப்ரமைஸ் இஸ், எங்கள்கிட்ட வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கிடையாது, எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆப்ஷன் தான். பிகாஸ் அவங்க எல்லாம் சேர்றப்ப தான் அந்த எனர்ஜி அது பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒவ்வொரு செலிப்ரேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, அதே மாதிரி அப்பப்போ வந்து வி ஹேவ் டீம் ட்ரைனிங். எங்கேயாவது ஒரு 3 நாள் போய் விழாவில் ஸ்டே பண்ணிவிட்டு வி ஹேவ் டீம் ட்ரைனிங் அண்ட் டீம் அவுட்டிங். அது வந்து இட் இஸ் ஹெல்பிங் அஸ் லார்ஜ்லி. வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி அண்ட் அதர் பர்சனல் திங், நான் ஐ டோன்ட் ஹோல்டு பேக் சர்டன் திங்ஸ். என்ன ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னது எனக்கு ஹேட் பண்ணுது,
நீங்கள் ஹேட் பண்ணுறக்கா சொன்னீங்களா கேட்டுக்கிறேன். நான் சொன்னது இப்படி தான் சொன்னேன், உங்களுக்கு ஹேட் பண்ணுறக்கா சொல்ல, நான் சொன்ன மீனிங் இதுதான், தப்பாக எடுத்துக்கிறேன் வேண்டாம். எங்கேயாவது தேவைப்படுது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா அது கொடுக்குறதுக்கு நான் தயங்கினதே கிடையாது. ஆமாம் ஆமாம், லைஃப் ஹேப்பன்ஸ் அட் இட்ஸ் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஹியூமன் பீயிங்ஸ் காம்ப்ளிகேட்டட். நம்ம தான் தேவையெல்லாம் போட்டுட்டு அவன் அப்படி நினச்சிட்டான், நினச்சிருக்கவே மாட்டான், போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருப்போம். ஐ திங்க் அது பாட்காஸ்டோட ட்ரைலர் லைனாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். லைஃப் ஹேப்பன்ஸ் அட் இஸ் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம், பீப்புள் காம்ப்ளிகேட். நம்ம தான் போட்டு ஐயோ அநியாயத்துக்கு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் கேரி ஈகோ. நான் எனக்கு ஃபீல் பண்ணேன்னா எமோஷனை அப்படியே எக்ஸிபிட் பண்ணிடுறேன். அது வந்து ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அண்ட் என் கூட இருக்கவங்களாம் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அண்ட் மேபி ஐ குட் சென்ஸ் எனர்ஜிஸ். ஓகே, பாசிட்டிவாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்பே அது ஒரு அந்த குட் வைப் தெரிஞ்சிடும். ஒரு அது மாதிரி வைப் ஃபீல் பண்ணல அப்படின்னா நானே கொஞ்சம் குறைச்சி நான் ஒரு நல்ல வைப் டெஃபினட்டாக நோ செகண்ட் தாட். வண்டர்ஃபுல் சார். ஸோ நான் ஓவராலாக இதோட கம்ப்ளீட் சென்ஸ் எடுக்கும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் புழுதிவாரி தூற்றட்டும், வி ஜஸ்ட் கீப் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ most often like எல்லா இடத்துலையும் I feel like Mr. Dharanidharan has like put his leg and kept on walking at all paths, and he's also ready to guide another thousands and thousands of people to guide all through the journey. And I am very happy that I will also be one of the footsteps following in different journeys. And எனக்குமே ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது. நான் நாளைக்கு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம்பெயின் லான்ச் பண்ணும்போது I would be very happy to say that Dharanidharan guided me through this. So I'm very happy, and this has been a wonderful podcast. Thank you so much. Thank you for having me. Thank you sir. Thank you.